முதலாவதாக நடிகர் திரு பாலஹாசன் அவர்களை மேடைக்கு நடுவில் யாரும் நிக்காதீங்க, உட்காருங்க அப்படி. பாலஹாசன். எடிட்டர் திரு பிரதீப் ராகவ் அவர்கள். டிஓபி அருண் கிருஷ்ணா. நடிகர் பவன் அவர்கள். நடிகர் திரு ஜான் கொக்கைன் அவர்கள். நடிகர் திரு அர்ஜுன் சிதம்பரம் அவர்கள். ஆர்ட் டைரக்டர் வீரமணி கணேசன் அவர்கள். ஸ்டண்ட் மாஸ்டர் அண்ணன் திரு ஃபீனிக்ஸ் பிரபு அவர்கள். நடிகர் திலீபன் அவர்கள். நடிகை பிரீத்தி முகுந்தன் அவர்கள். ஐஸ்வர்யா கல்பதி அவர்கள். ஏஜிஎஸ்சிஎஃப்ஓ திரு ரங்கராஜன் அவர்கள். அர்ச்சனா கல்பதி அவர்கள். இயக்குனர் திரு சுபாஷ் அவர்கள். ஆக்ஷன் கிங் அவர்கள். இரண்டாவது 2000 அர்ஜுன் சாரோட வானவில் படத்தில் அறிமுகமான அபிராமி மீண்டும் 26 வருடங்கள் கழித்து மீண்டும் அதே அர்ஜுன் சாருடன் பிளாஸ்டில் நடிக்கும் திரு 26 வருடங்கள்
முதலாவதாக ஏஜி சிஎஃப்ஓ திரு ரங்கராஜ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஏஜிஎஸ் படம் பிளாஸ்ட் இந்த மாதம் 28ஆம் தேதி உலகெங்கும் வெளியிடப்படுகிறது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள் அனைவருக்கும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். என்றைக்குமே ஏஜிஎஸ் நிறுவனத்திற்கு பத்திரிகையாளர் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் த மீடியா அனைவரும் அன்கண்டிஷனல் ஆதரவு, சப்போர்ட் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த படத்திற்கு இன்னும் அதிகப்படியாக நீங்கள் ஆதரவும் சப்போர்ட்டும் நல்ல பப்ளிசிட்டியும் செய்வீர்கள் என்று நம்புகிறோம். இந்த படத்தின் ப்ரொடியூசர்ஸ் கல்பாத்தி சகோரம், கல்பாத்தி கணேசன், கல்பாத்தி சுரேஷ், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி வந்திருக்காங்க, அசோசியேட் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஐஸ்வர்யா கல்பாத்தி வந்திருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் வெங்கட் மாணிக்கம் இருக்கார், டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட் மிஸ்டர் மகாலிங்கம் இருக்கார். இந்த படத்தின் ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆடியோ திங்க் மியூசிக் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் நடிக்கிறார் லீட் ரோலில். அபிராமி மேடம், பிரீத்தி முகுந்தன், ஜான் கோகன், வினோத் சாகர், திலீபன், பவன், விவேக் பிரஸ்னா என்ற பெரிய நட்சத்திர காஸ்ட் இந்த படத்தில் அமைந்திருக்கிறது. இந்த படத்தின் இயக்குனர் திரு சுபாஷ் கே ராஜ். அவர் லவ் டுடே பிரதீப் ரங்கநாதன் சார் கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக பணியாற்றிருக்கார். இந்த படத்தில் மிக சிறப்பாக அவர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த படத்தின் ஒரு இதுவாக செய்திருக்கிறார். கண்டிப்பாக அவருக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது என்று நம்புகிறோம். இந்த படத்தின் சினிமாட்டோகிராஃபர் திரு அருண் ராதாகிருஷ்ணன். எடிட்டிங்னாலே பிரதீப் ராகவ் பேர் தான் இதாகும். அண்ட் இந்த படத்தின் மியூசிக் டைரக்டர் கேஜிஎஃப் ஃபேம் திரு ரவி பஸ்ரூர் அவர்கள். மீண்டும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வந்திருக்க அனைவருக்கும் ஏஜிஎஸ் சார்பாக எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி சார். இந்த பிளாஸ்ட் திரைப்படம் 3 விதமான கருத்துக்களை சொல்கிறது. இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் படம் மற்றும் ஒரு பேரண்ட்ஸ் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயங்களை சொல்லுது. நமக்கு மட்டும் இல்லை, சொசைட்டியில் ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு நம்ம ஸ்டாண்ட் பண்ணுன்ற கருத்தை மையப்படுத்தி உருவாகி நேற்று வெளியான ட்ரெய்லர் மீடியா மற்றும் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக உருவாச்சு. இப்படத்தை இயக்கிய இயக்குனர் திரு இயக்குனர் சுபாஷ் அவர்களை மேடை கிடைக்கும். குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன்னா, தேங்க்ஸ் டு மை சித்தி. லைக் கன்ஸ்டண்ட்டாக எனக்கான சப்போர்ட்ஸை கொடுத்துட்டே இருந்து கண்டிப்பாக அவன் ஒரு நாள் ஏதோ ஒன்று பண்ணிவிடுவான் அப்படின்னு என் மேலே ஒரு பிலீஃபை வச்சுட்டே இருந்தாங்க. தேங்க்யூ சித்தி. அப்புறம் என் பேரண்ட்ஸ், அப்பா அம்மா 2 பேரும் நான் இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் நான் டைரக்ஷன் கன்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ லைக் என்னை நம்பி ஓகே அதுக்கான டைம் நான் அவங்க பேரண்ட்ஸ் சொன்னேன். என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கான பர்மிஷனை எனக்கு வாங்கி கொடுத்தேன் என்னோட அண்ணா கௌதம் அண்ணாக்கு தேங்க்ஸ். அப்புறம் என்னோட மாமா, அவர் இல்லைனாலும் நான் இந்த பிளேஸ்க்கு வந்திருப்பேனாங்கிறது ஒரு பெரிய டவுட் தான். தேங்க்யூ மாமா. அப்புறம் மூவியாக ஃபஸ்ட் நான் பிரதீப் அண்ணாக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட காலேஜ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ளே வரணும், சினிமாக்குள்ளே போகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு பாயிண்ட் இருக்கிறப்ப ஒரு ஏடி கால் அது மூலியமா அவர்கிட்ட அப்ரோச் பண்ணேன். ஸோ அப்போ லைக் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த ஒரு பாயிண்ட்ல எனக்கு ஒரு பெரிய கேட்டை ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அகைன் நான் ஒரு ஸ்கிரிப்ட் முடித்தேன். அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்கிறப்ப ஃபோன் பண்ணி, ஏன்னா நான் கதை முடிச்சிட்டேன்னா ப்ரொடக்ஷனில் பிச் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். வித்தின் ஒரு நாள்லேயே அதுக்கான விஷயங்களை ப்ரொசீட் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூண்ணா. கொஞ்சம் ஃபஸ்ட் இதனால கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அதனால. அப்புறம் அகோரம் சார், லைக் டோட்டல் ஏஜிஎஸ் ஃபேமிலியில்
இந்த மூவி மேலே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக எனி டைம் எனக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பார், என்ன அப்டேட்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டுகிட்டே இருப்பார். ஒரு ரிலீஸ்க்கும் எல்லாரை விட ரொம்ப ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுவார். அது வந்து லைக் நான் லிட்டரலாக என்னென்னா அவர் ஒரு ப்ரொடியூசராக அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அவர் கிரியேட் ஆகலை. அவருக்கு ஜென்ரலாகவே ஒரு கதை பிடிச்சி அந்த கதையை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவருக்கு எப்பயுமே இருக்குங்கிறது நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். லைக் அவர் எனக்கு கால் பண்ணுறப்பலாம் எனக்கு ரொம்ப லைக் பெருமையாக இருக்கும். இந்த ரத்தன் டாட்டா கூட ஒரு குட்டி பையன் இருப்பான்ல, ஸோ அந்த மாதிரி அவர் நம்மளை வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். தேங்க்யூ சார், என்னை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் கிரியேட்டிவாக சார் வந்து லைக் கிரியேட்டிவாக டோட்டல் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனுமே உள்ள எதுக்காகவும் லைக் எனக்கான ஃப்ரீடம் எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. படம் பார்த்து நான் கதை சொல்லி முடிச்சதுக்கும் படம் பார்த்ததுக்கும் அவங்க சொன்னது ஒரே ஒரு சேஞ்ச் தான். அது ரொம்ப வேலிடான ஒரு சேஞ்சை நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஒரு சேஞ்சை நான் பண்ணேன். அதை தாண்டி லைக் ரொம்ப சென்சிபிளாக இந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். லைக் ஃபஸ்ட் டைம் கதை நரேட் பண்ணப்போ வந்தப்போ லைக் ரஃபாக சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு மீட்டரில் சார் சொன்னார். நான் ஒரு 1.5 hours ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லி முடித்த உடனேயே எனக்கு அவர்கிட்ட தெரிஞ்சு இந்த படத்தை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற டெசிஷனை அவர் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் செகண்ட் ஹாஃபை கொஞ்சம் ரஃபாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இல்லை சார் நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அகைன் செகண்ட் ஹாஃபையும் நான் ரொம்ப லைக் திரும்ப ஒரு 1.5 hours நரேட் பண்ணேன். சொல்லி முடிச்ச உடனேயே அவர் சொன்ன முதல் வார்த்தை வந்து இந்த படத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடியே லைக் ஒரு 2 ஃபோன் பண்ணார். அந்த படத்தை நம்ம பண்ணுறோம், நீங்கள் என்னங்கிறது அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறத சொன்னார். லைக் அந்த மொமெண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் லைக் என்னோட லைஃப் வந்து அந்த மொமெண்ட்டுக்கு பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லிட்டு ரெண்டாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்புறம் அர்ச்சனா மேம் லைக் நான் ஒரு இன்டர்வியூல கூட லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ஏஜிஎஸ்ல கதை சொல்கிற ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யா மேமுக்கும் வெங்கட் சாருக்கும் கதை சொன்னேன். அவங்க எனக்கு கதை பிடிச்சிருக்கு, நான் அர்ச்சனா மேமுக்கு என்ன ஃபார்வர்ட் பண்ணாங்க. அர்ச்சனா மேம் கதை கேட்டாங்க, அவங்க கேட்டுட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அப்பாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம கதை சொல்கிறதுக்கு எப்படி இவ்வளோ பேர் இருக்காங்களோ அது மாதிரி நம்ம சைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்க மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு நமக்கு சப்போர்ட்ஸ்க்கு அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஒரு நாள் வந்து ஒரு ப்ராப்ளம் அப்போது மேமுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், மேம் லைக் என்னடா எப்போ ஃபோன் பண்ணாலும் பிரச்சனையோடய வரான் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு. அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் சுபாஷ், கண்டிப்பாக நீ எனக்கு தான் என்ன ப்ராப்ளம்னாலும் ஃபர்ஸ்ட் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேங்க்யூ மேம், அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் மேம். ஐஸ்வர்யா மேம் ஆக்சுவலி ஏஜிஎஸ் ஃபேமிலியில் என்னோட ஃபேவரேட் அவங்க தான். இந்த இந்த டோட்டல் லைக் இந்த ப்ராஜெக்டில் ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்டிங்கும் அதிகமான லவ்யும் நான் அவங்கள்ட்ட இருந்து எப்பயும் பார்த்துட்டே இருப்பேன். என்னை ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணது அவங்க தான். தேங்க்யூ ஸோ மச் மேம் அந்த பிலீஃப்க்கு. வெங்கட் சார் தேங்க்யூ சார், எல்லாத்தையும் பண்ணிட்டு சைலண்ட்டாக அமைதியாக இருக்காரு சார். நான் இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா, இவனுங்க கேட்கறது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம், நம்ம ஒன்றை ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் படத்தை பார்க்குறப்ப ஏதோ ஒரு இடத்துல நான் மிஸ் செய்து நம்ம பண்ணியிருக்கலாமோங்கிற ஃபீல் எனக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் நான் கேட்ட எல்லாத்துக்காகவும் பேசுனீங்க, எனக்கு அதை பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ சார். இப்போ எனக்கு படத்தை பார்க்குறப்ப எந்த காம்ப்ரமைசஸும் நான் ஆன ஒரு ஃபீல் இல்லை. நான் என்ன நினச்சனோ அந்த படத்தை நான் எடுத்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். வில் பி ஃபார்வர் கிரேட்ஃபுல் டு யூ சார். அர்ஜுன் சார் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆக்ஷன் மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபஸ்ட்டு படம் ஆக்ஷன் கிங் கூட சார். ஐம் ஸோ பிளெஸ்டு டு பி. தேங்க்யூ சார். சார் கதை சொல்லி முடித்த உடனேயே அதான் சொன்னார், நீ சொன்ன கதையை எடுத்துருவீங்கல்ல அப்படிங்கிறத சொன்னார். சார் கண்டிப்பாக எடுத்துருவோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இந்த த்ரூ அவுட் த ப்ராசஸில் வந்து லைக் அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார். அவரோட ரேண்டமாக அவரோட லைஃப் ஸ்டோரிஸ், இன்ஸ்பிரேஷன்ஸான ஸ்டோரிஸ் எல்லாமே எங்கிட்ட ஷேர் பண்ணுவார். லைக் இப்போ ஏதாவது ஒன்று சுபாஷ் இது ஓகேவாகுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சில டவுட்ஸ் கேட்பாரு. இல்லை சார் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா அப்படியே யோசிச்சுட்டு ஓகே நீ சொல்றது கரெக்டாக இருக்குது, அதனால தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் அவர் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டார். இல்லாதப்ப நம்மக்கிட்ட சொல்லுவார், ஆமாம் அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கும். ஆல்சோ நான் அர்ஜுன் சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன். எதுக்குன்னா அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுக்கறதுக்கான ஒரு இதை வந்து எனக்கு அலோவ் பண்ணார். அவர் அந்த ஸ்பேஸை தரல இல்லை நம்ம தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்திருந்தாருன்னா என்னால் இந்த படத்தை நான் நினச்ச மாதிரி பண்ணியிருக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச் சார். அபிராமி மேம் அகைன் விருமாண்டியிலேருந்தே லைக் இந்த கேரக்டருக்கு நான் யார் போகலான்னு யோசிக்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்தது அபிராமி மேம் தான். லைக் அவங்க பவர் ஜென்ரலாகவே அபிராமி மேம்னு யோசிச்சாலே ஒரு பவர் ஒன்று இருக்கும். அந்த பவரை வந்து நான் என்னோட இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம், உங்களோட எல்லா எஃபர்ட்ஸ்க்கும் தேங்க்யூ மேம். பிரீத்தி மேம் அகைன் தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க இந்த படத்துக்காக. நீங்கள்
லைக் அதான் நானும் மாஸ்டர் அதாவது மாஸ்டர் சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே அவங்க விட மாட்டாங்க. இல்லை மாஸ்டர் இன்னும் ஒரே ஒரு டேக் மாஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டுட்டே மாஸ்டர் சொல்லுவார், இது எடிட்டாக கரெக்டாக இருக்கும் பாரு, இல்லை நான் நேர்லேயே நான் வந்து அதை பார்க்கணும் நல்லா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தேங்க்யூ. ரவி சார், ஆக்சுவலி ரவி பாசு சார், லைக் அர்ச்சனா மேம் தான் வந்து ரவி பாசு சார் தான் நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. லைக் அவர் வந்து கதை பிடிச்சாதான் பண்ணுவார், ஸோ நீங்கள் அவருக்கு ஸ்டோரி நரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அவருக்கு அதான் லைக் ஸ்டோரி நரேட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனேயே லைக் வெங்கட் சார் ஃபோன் பண்ணி மத்தியானம் சொல்கிறாங்க, எனக்கு சாயந்தரம் வந்து ஸ்டோரி நரேஷனுக்கான அந்த மீட்டிங் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவருக்கு ஒரு 3 hours ஸ்டோரி நரேட் அவருக்கு பண்ணி முடிச்ச உடனேயே அவர் சுபாஷ் நான் அந்த ஸ்டோரியை பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக சொன்னார். அப்போவே டிஸ்கஸ் பண்ணார், நம்ம இந்த ஸ்டைலில் இதை பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு மூடில் இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணார். லைக் அவர் இந்த படத்துக்காக ரொம்ப டூ மச் ஆஃப் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. அதை நான் நேரில் இருந்து பார்த்துருக்கேன். லைக் லிட்டரலாக ஒரு 3 நாள் வந்து கண்டினியூஸாக ஒரு 3 days தூங்கவே இல்லை, டே நைட் ஒர்க் போயிட்டே இருக்கு. லைக் அவர் அதுக்கு அவர் தூங்காமே ஒர்க் பண்ணி பழகிட்டார். என்னால் அது முடியல. ஒரு 3rd day வந்து என்னால் சுத்தமாக முடியல. காலையில் ஒரு 4 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சுபாஷ் ஓகே இன்னைக்கு ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நீங்கள் போயிட்டு தூங்கிட்டு வாங்க அப்படின்னாரு. நான் கேட்டேன் சார் சரி ஓகே நம்ம கொஞ்சம் லேட்டாக சொன்னால் நம்ம எனர்ஜி கம்மியாக இருக்கும்னு நினச்சிட போறாருன்னு சொல்லிட்டு ஒரு 4க்கு சொல்கிறாரு, ஒரு 11க்கு நம்ம திரும்ப வரோம்னு சொன்னாங்க. சார் 11 o'clock அப்படின்னு. என்னது 11 9 o'clock நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். 9 o'clock நான் போய் பார்த்தப்ப எனக்கு முன்னாடி அவர் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு டைலாக் ஒன்று சொன்னார், என்னன்னா நம்மளை பார்த்து அதாவது ஐயோ இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்னு நம்ம பயப்படவே கூடாது சுபாஷ், ஐயோ இவன் வந்துட்டான்டான்னு வேலை நம்மளை பார்த்து பயப்படணும் அப்படிம்பாரு. அதை எப்பயுமே அவர் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு. தேங்க்யூ சார். உங்களோட இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் எஃபர்ட்ஸ் வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமா எலிவேட் பண்ணியிருக்கு. லைக் RR இல்லாம டு RR இந்த படத்தை நான் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவரா பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டண்ட் மாஸ்டர்கிட்ட நான் கதை சொல்லி முடிச்ச உடனே ஒன்று சொன்னேன், மாஸ்டர் இந்த படம் வந்து ஸ்டன்ஸுக்கு நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும் மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ரொம்ப நிறைய எஃபர்ட்ஸ் இந்த படத்துக்காக போட்டிருக்காரு. தேங்க்யூ மாஸ்டர். எனக்காகன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரொம்ப நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. லைக் அவரோட ஒரு கோஆப்ரேஷன் இல்லாமல் இருந்திருந்தா லைக் நாங்கள் நினச்ச அந்த ஷெடியூலை நாங்கள் நினச்ச அந்த ஒரு இதுக்குள்ளே அதை கண்டிப்பாக பண்ணியிருக்கவே முடியாது. அவரோட டீம் அவங்களும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் அருண் ப்ரோ DOP, லைக் லவ் டுடேல வந்து தினேஷ் அண்ணாவை பார்க்குறப்ப எனக்கு என்ன ஒரு ஃபீல் கிடைச்சிச்சோ அது வந்து எனக்கு அருண் ப்ரோ பார்க்குறப்ப கிடைச்சிச்சு. லைக் ஒரே ஒரு மீட்டிங் தான் முடிஞ்சு. நான் தினேஷ் அண்ணாவை எங்கள் டேரக்டர் என்ன ஃபீல் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். அவர் ரொம்ப டேலண்டடான ஒருத்தர். அவருக்கு ஒரு கரெக்டான ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா அது ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணுவார். அவர் ஒரு பெரிய இடத்த ரீச் பண்ணுவார் அப்படிங்கிறத எங்கள் டேரக்டர் அவரை நம்பினாரு. அது நடந்துச்சு. நான் அப்படிதான் அருண் ப்ரோவை பார்க்குறேன். அவருக்கு இருக்கிற லைக் இஸ் வெரி டேலண்டட். அவரோட ஃப்ரேமிங் சென்ஸுக்கும் அவரோட லைட்டிங் சென்ஸுக்கும் அவர் ஒரு பெரிய இடத்த ரீச் பண்ணுவார் அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். தேங்க்யூ ப்ரோ. எல்லாருமே ட்ரெய்லர் பார்த்து எல்லாருமே சொல்கிறாங்க விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத. அப்புறம் எடிட்டர் என்னோட லைக் அவர் வந்து என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. எங்கள் எடிட்டிங் டேபிளே ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். எனி டைம் ஒரு சிரிச்சுட்டு ஒரு ஃபன் மூட்லேயே எங்களை வச்சுருப்பாரு. லைக் நிறைய பேர் அவர் கூட ஒர்க் பண்ணுற எல்லா டேரக்டர்ஸுமே இதை சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு எடிட்டர் மட்டும் இல்லை, அவருக்குள்ள ஒரு டேரக்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் என்னோட எடிட்டிங் ப்ராசஸில் பார்த்தேன். அவர் ஒரு டேரக்டராக நிறைய சஜஷன் சொல்லுவார். சில இது எனக்கு ப்ரோ இது எனக்கு ஒர்க் ஆகாத மாதிரி இருக்கே ப்ரோன்னு சொன்னாலும் ஒரு 2 daysக்கு அப்புறம் இல்லை அவர் அவர் சொன்னது தான் கரெக்டாக, அவர் என்ன மீன் பண்ணாருங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். லைக் பேசிங்கா லைக் இந்த படத்தை அகைன் எடிட்டிங்காக ஒரு சூப்பராக ஒன்று அவர் பண்ணி கொடுத்தாரு. அகைன் ட்ரெய்லருக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லரை சொல்லியிருக்காங்க. வீரமணி அண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நான் இந்த படத்துக்கு வந்து ஆப்ஷன்ஸே பார்க்காத ஒரே ஒருத்தர் அவர் தான். எல்லாத்துக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். லைக் நிறைய பேர்கிட்ட பேசினேன். அவர் மட்டும்தான் ஒரே மீட்டிங். லைக் அகைன் எனக்கு வந்து அவரை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஒரு நல்ல மனிதராக ஃபீல் ஆனார். அவர் நமக்காக ஒரு ஃபுல் எஃபர்ட்ஸ் போடுவாருங்கிறது எனக்கு தோணுச்சு. அது ஏன் எனக்கு தோணுச்சுன்னு தெரியல. பட் அந்த படம் முடிக்கிறப்ப நான் எடுத்த டெசிஷன் ரொம்ப ரொம்ப ரைட் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து எனக்கு காட்டினாரு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தினேஷ் அண்ணா காஸ்டியூம்ஸாக ரொம்ப இதாக இருக்கக்கூடாது. லைக் எல்லா படத்துலையும் ஒரு சின்ன நாங்கள் என்ன யோசிச்சோன்னா நானும் அருண்றோம் என்ன பிளான் பண்ணோன்னா ஃபிலிம் லாங்குவேஜாக இந்த படம் வந்து ஒரு யூஸ்வல் படமாக இருக்கக்கூடாது, பார்த்தா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக புதுசான ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லணுங்கிறத நினச்சோம். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு காஸ்டியூம் ரொம்ப முக்கியம். அதை அவரோட டிஸ்கஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த கேரக்டர்ஸ்க்கு இந்த ஒரு ஃப்ளேவர்ஸில் போய்க்கலாம். அவர் கதை ஃபுல்லாக படித்து கதையோட ஒர்க் பண்ணி ஒரு ஒர்க் ஒன்று பண்ணியிருக்காரு. எனக்கு பர்சனலாக காஸ்டியூம் டிசைன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார்.
அப்புறம் ஜான் கோகன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். லைக் சார் வந்து எப்படின்னா லைக் எங்கள் மூவிஸோட வில்லன்ஸ் எல்லாருமே எப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப டெரராக இருப்பாங்க. பட் அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட், எல்லாருமே பயங்கர ஸ்வீட், லைக் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. பவன் சார்லாம் வந்து லைக் நான் ஃபஸ்ட் டே போய் நான் ஜென்ரலாக கொள்ளாதவன் அதெல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு இமேஜில் அவரை வச்சுருந்தேன். பட் நம்ம ஒரு 1 hour அவர் கூட பேசணும்னா அது ஒரு 45 minutes சிரிச்சுட்டே தான் இருக்கும். அவ்வளோ ஃபன்னாக ஜாலியாக பேசுவார். சார் தேங்க்யூ சார் ஃபார் அக்செப்டிங் திஸ் ப்ராஜெக்ட். அர்ஜுன் சிதம்பரம் உங்கள்கிட்ட ப்ரோ, அர்ஜுன் சிதம்பரம் ப்ரோ, உங்களோட டேட்ஸை வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம படத்துக்கு அப்புறம் உங்களோட லெவல் ஆஃப் க்ரோத் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத நான் ரொம்ப பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன் ப்ரோ. அடுத்த படத்துக்கு டேட்ஸ் கேட்டால் கொடுங்க ப்ரோ. திலீபன் சார் எனக்கு லைக் நமக்கு படம் பார்க்குறப்ப சிலர் ரொம்ப பிடிக்கும். லைக் அவங்க ஃபேஸில் ஒரு பயங்கர பாசிட்டிவிட்டி இருக்கும். அப்படி ஒருத்தராக தான் நான் வந்து திலீபன் சாரை பார்க்குறேன். லைக் எனக்கு ஏன்னே தெரியல, அவர் ஜென்ரலாகவே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். லைக் அவர் படங்கள், அவரோட ஒரு கேரக்டர், இவர் ரொம்ப நல்லவருங்கிற ஒரு ஃபீல் எனக்கு எப்பவுமே கிடச்சிட்டே இருக்கும். நேரில் மீட் பண்ணுறப்பையும் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. எனக்குள்ளே என்ன தோணுச்சோ அதை அவரை மீட் பண்ணுறப்ப ஆமாம் அவரோட லுக்கில் என்ன இருக்கோ அதுதான் அவர் கேரக்டர்லையும் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகும். அடிக்கடி எனக்கு ரேண்டமாக ஃபோன் பண்ணுவார், ஃபோன் பண்ணி ஜென்ரலாக பேசுவார், லைக் டிஸ்கஸ் பண்ணுவார் படம் எப்படி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. தேங்க்யூ சார். வினோத் சாகர் சார், அகைன் இந்த படத்துல வந்து லைக் அவர் வினோத் சாகர் சார் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அவருக்கான அவரோட பெர்ஃபார்மிங் ஏற்ற கேரக்டர்ஸ் அவர் கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு முன்னாடி இருந்துட்டு இருக்கும். இந்த படத்துல அதை நான் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்புறேன். தேங்க்யூ சார். பாலஹாசன் ப்ரோ, அகைன் ஆக்சுவலி ரொம்ப ஒரு டவுன் டு எர்த் பர்சன் ப்ரோ நீங்க. தேங்க்யூ ப்ரோ. அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு செம்ம ஸ்வாக் ஒன்று இருக்கு ப்ரோ. நான் அகைன் இந்த கேரக்டர் நான் எழுதுறப்பையும் பாலஹாசன் ப்ரோன்னு சொல்லி நான் கதை நரேட் பண்ணுறப்பையும் எல்லாருக்கிட்டையும் பாலஹாசன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோட்டோ காமிச்சு தான் அந்த கேரக்டரை நரேட் பண்ணுவேன். ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அது நடந்துச்சு. அப்புறம் டேரக்ஷன் டீம் மட்டும் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்துடுறீங்களா? அப்படியே வந்துடுங்களே. பாஸ்கர் அண்ணா, லவ் டுடேல என்னோட கோ டைரக்டர் அவரு. இந்த படத்துக்கு நான் கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டார். ஃபர்ஸ்ட் நேரில் போயிட்டேன், அண்ணா நீங்க கண்டிப்பா வரணும்ண்ணா அப்படின்னோடனே அப்படியே பாக்குறாரு, என்னடா இப்படி வந்து நிக்கிற, சரிடா வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அவரில் நான் லைக் மேக்கிங்கா அகைன் நான் நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்றதுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய ரீசனா இருந்தாரு. இப்போ ஏதாவது ஒரு இடத்துல வந்து லொகேஷன் பர்மிஷன் எங்களுக்கு பட்ஜெட்குள்ள கிடைக்கலன்னா என்ன கூப்பிட்டு போவாரு. பாருங்க எவ்வளவு பாவமா இருக்கான், இவன் தான் டேரக்டர், இவனுக்கு வந்து இந்த படத்தை வந்து இந்த லொகேஷன் அவனுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசி அது மாதிரி தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. உங்களோட எஃபர்ட்ஸ் இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எவ்வளோ இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ உங்கள் பை ஹார்ட் நீங்கள் அதாவது லிட்டரலாக அவர் வந்து இது வந்து எனக்கு எப்படி தோணுன்னா இது எங்கள் எல்லாரோட படம், எல்லாருமே அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்ஷனுக்காக நான் ஒரு 15 days வந்து இதுக்கு போயிட்டேன். லைக் இதில் அதாவது ஒரு பீக் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம். அப்போ நான் அங்கே மியூசிக் டைரக்டர் கூட இருந்தேன். பட் அங்கே நான் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் போஸ்ட் ப்ரொடக்ஷனோட முக்கால்வாசி வேலையை என் டீம் தான் பார்த்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. வின்சென்ட் அண்ணா தேங்க்யூண்ணா. ஒரு படம் சைன் பண்ணிட்டு நான் ஒரு மிகப்பெரிய கேஸ்ல இருந்தப்ப அவர் வந்ததுலேருந்து எனக்கு அப்படியே கொஞ்சம் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு, செட்டில் ஆயிடுச்சு. நீங்க அதாவது ஷெடியூல்ஸா நீங்க போட்ட அந்த ஷெடியூலா நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தா கூட நாங்கள் இன்னும் பயங்கரமா மாட்டியிருப்போம். அதில் ரொம்ப கான்சியஸாக இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. சஞ்சீவ், சரவணா, சத்யா, நரேஷ், முரளி ப்ரோ, ஜான், பிரவீன், லைக் இவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு பெரிய டேரக்டர்ஸாக வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். அதை நான் உங்ககிட்ட பார்த்துருக்கேன். ஏன்னா எல்லாத்தையுமே அவங்க லைக் லிட்டரலாக நான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நான் வந்து ஃபுல்லாக ரவி பாசு சார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், அந்த ஒர்க்ஸை பார்த்துக்கிட்டேன். இவங்க தான் எல்லாருமே ஒரு இண்டிவிஜுவல் டேரக்டர்ஸாக. இவன் தெலுங்கு சிஜி ஃபுல்லாகவே இவன் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டான், தமிழ் சிஜி ஃபுல்லாகவே அவன் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டான். ஜான் டப்பிங் ஃபுல்லாக லைக் டப்பிங் ஷெடியூலேருந்து கமெண்ட் பண்ணுறாங்க, பெர்ஃபெக்ஷன் சாவடிக்கிறாங்களே போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஜான். பிரவீன் அப்படியே என்ன பார்க்குற மாதிரியே இருக்கும் எனக்கு பிரவீனை பார்க்குறப்ப. நான் அப்படி தான் லவ் டுடேல ரொம்ப அப்படியே ஒரு பயத்தோடையே சுற்றிட்டு இருப்பேன். டே பயப்படாதா அப்படின்னு சொன்னால் அதை கேட்டு பயந்துருவான் டே. அப்புறம் ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் டிஓபி டீம், அதாவது ஆக்சுவலி ஒரு டைரக்ஷன் டீம் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்களோ அதை விட டிஓபி டீம் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க. அதை வந்து நான் பார்த்தேன். ப்ளஸ் அருண் ப்ரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க டீம் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணுவாங்க. கார்த்தி ப்ரோ, கிஷோர் ப்ரோ, கலை ப்ரோ, சதீஷ் ப்ரோ, தர்மா ப்ரோ, சாய் ப்ரோ,
எல்லாருக்கும் தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் வந்து லைக் அருண் ப்ரோ வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அவர் இப்படி திரும்பினாரு, நான் திரும்ப இந்த ஷாட் முடிச்சுட்டு இங்கே திரும்பினா அடுத்த ஷாட் ரெடியாக இருக்கும் ப்ரோ. இந்த டீமை விட்டுறாதீங்க ப்ரோ. பாய்ஸ் வந்து ஆர்ட் டீம் அசோகன் அண்ணா, மதி அண்ணா, மோகன் ப்ரோ, கணேஷ் ப்ரோ, பத்மநாதன் ப்ரோ, அகைன் எல்லாருமே எனக்கு ரொம்ப லைக் ஆர்ட் லைக் எப்படி சொல்கிறது, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க எல்லாருமே. லைக் செட்டுக்குள்ளே போனாலே எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். லைக் காலைல உள்ளே போகிறப்ப எல்லாரோட ஃபேஸையும் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கி அந்த டேவாக அந்த ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு பயங்கர வைப் ஒன்று கிடைக்கும். அப்புறம் செட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வின்சென்ட் அண்ணா, விஜய் ப்ரோ, பிரபா ப்ரோ, 3 பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டன் டீம் அதாவது ஆக்சுவலி இந்த படமே வந்து லைக் லிட்டரலாக 52 டேஸில் வந்து பாதிக்கு பாதி வந்து நாங்கள் ஸ்டண்ட், பாதி நாள் ட்ராமாஸ். அந்த 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 பாதி ஸ்டன்ஸை வந்து மாஸ்டர் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணதுக்கான ஃபுல் சப்போர்ட்ஸை அவங்க டீம் வந்து கொடுத்தாங்க. கார்த்தி அண்ணா, மணி அண்ணா, சரவணா ப்ரோ, பிரபாகர் ப்ரோ, கணேஷ் ப்ரோ, யோகராஜ் ப்ரோ, கோட்டி அண்ணா, ஷெரீப் ப்ரோ. இது இல்லாமல் ஃபைட் லிஸ்ட் நான் ஃபுல்லாக சொல்லணும்னா அது இன்னொரு 1/2 hour சொல்லணும். அவ்வளோ ஃபைட்டர்ஸ் இருக்காங்க இங்கே. ஸோ தேங்க்யூ. அதாவது மாஸ்டர், அதாவது உங்ககிட்ட நான் என்ன குவாலிட்டியை பார்க்குறேனோ அந்த பாசிட்டிவிட்டியை, குவாலிட்டியை உங்கள் டீமில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே நான் பார்க்குறேன் மாஸ்டர். அகைன் இந்த டீமுக்கு நீங்களுமே ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணணும் மாஸ்டர். கார்த்தி அண்ணா, அதாவது நான் இதில் வந்து கார்த்தி அண்ணா, மணி அண்ணா, இப்போ நான் சொன்ன அந்த இவங்க வந்து லைக் அகைன் எல்லாருமே என்னென்னா ஒருத்தவங்களுமே நான் பார்த்தேன், ஒருத்தவங்களுமே வந்து அவங்கவுங்க வேலையை வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணாங்க. ஷூட்டுக்கு முன்னாடி என் சித்தி என்கிட்ட சொன்னாங்க, சுபாஷ் லைக் டென்ஷன்லாம் ஆகிடாதரா அப்படிங்கிற மாதிரி, லைக் ஜென்ரலாக ஏதாவது ஒர்க் ப்ரெஷர் ஆகி யார் மேலேயே கோவப்பட்டுறாதரா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானுமே இல்லாத அப்படின்னு லைக் கோவம்லாம் பற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு மூட்டில் தான் வந்தேன். பட் டோட்டல் ஷூட் ப்ராசஸில் அதுக்கான சான்ஸ் எனக்கு சுத்தமாக இல்லவே இல்லை. நான் ரொம்ப ரிலாக்ஸாக ஷூட் பண்ணேன். லைக் அர்ச்சனா மேம் ஒரு தடவை ஷூட் வரப்போ கூட சொன்னாங்க, ரொம்ப ஒரு கேவஸே இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, இப்படி ஒரு ஷூட் லைக் ரொம்ப சைலண்ட்டாக நீங்கள் ஷூட் பண்ணிட்டுருங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. என்ன ரீசன்னா எல்லாருமே ஈச் இண்டிவிஜுவல் பர்சன் அவங்கவுங்க வேலையை ரொம்ப கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணாங்க. ஸோ அதனால நான் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தேன். எனக்கான ப்ரெஷர் ரொம்ப இல்லாமல் இருந்துச்சு. க்ரியேட்டிவாக மட்டும் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சுச்சு. எடிட் டீம் வெங்கி, தேங்க்ஸ்டா வெங்கி. அதாவது ஏன் சிரிக்கிறாங்கன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பாவம் அவனை டே அண்ட் நைட் போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்கோம் மாற்றி. தேங்க்ஸ்டா வெங்கி. ரொம்ப நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்துக்காக. லைக் என்னோட லிட்டரா நீ ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் முரளி, கணேஷ், ஸ்டாலின், பாலா, கவிமணி, உங்களோட பார்ட்டிசிபேஷனுமே எனக்கு இந்த படத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. மியூசிக் டீம் சேத்தன் ப்ரோ, பவன் ப்ரோ, பூர்ணா ப்ரோ, 3 பேருக்குமே லைக் ஒரு பயங்கர வைபான ஒரு மியூசிக் வந்ததுக்கான ஒரு ரீசன்ஸ் அவங்களும் தான். அப்புறம் லிரிக்ஸிஸ்ட் வந்து விவேக் சார், அறிவு ப்ரோ, ஐரா உடுப்பி, மதுரை கவி சார், ரைசிங் ராப்பர், தேங்க்யூ சார். சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான ரீசன்ஸ். சிங்கர்ஸ் ரோஹித் சித்தப்பா ப்ரோ, சந்தோஷ் வெங்கி ப்ரோ, லைக் இவங்களுமே அப்படி தான் ஒரு ஜிம் பாய்ஸ் மாதிரி இருப்பாங்க. ரவி பாஸ்டூர் சார் வந்து சாயந்தரம் போல் ஒரு ரெஸ்ட்டுக்கு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு போவோம். அவர் அப்படி நடந்து போனாருன்னா அவர் கூட ஒரு 10 பேர் பின்னாடி ஜிம் பாய்ஸ் மாதிரி நடந்து வருவாங்க. நம்ம பார்த்தோன்னா ரவி பாஸ்டூர் சார் உண்மையாக ஒரு கேங்ஸ்டர் ஒரு 10 பேரோட நடந்து வர மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 10 பேருமே எப்படின்னா பேசணுன்னா குழந்தைங்க மாதிரி இருப்பாங்க, அவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. எனக்கு லைக் நான் வந்து பெங்களூரில் ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஃபுல்லாக இருந்ததுக்கு அவங்களும் காரணம். அப்புறம் மேனேஜர் செந்தில் சார், நான் கதை சொல்லி முடித்த உடனேயே அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு அவர் கதை தனியாக நரேட் பண்ணேன். முடிச்ச உடனே லிஸ்ட் எடுத்துட்டு அங்கே நின்று போயிட்டு இருக்காரு. ஐயோ இவ்வளோ பேர் இருக்காங்களே, நான் இது எல்லாத்தையும் உடனே ஓகே பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சார். ரொம்ப நிறைய எஃபர்ட்ஸ் நீங்களுமே இந்த படத்துக்காக போட்டிருக்கீங்க சார். சக்தி சார், சாமி சார், லவ் டுடேலேருந்தே உங்களுக்கு தெரியும். அந்த லைக் அப்போ நீங்கள் என்கிட்ட எப்படி ஒரு மாதிரி பாசமாக இருப்பீங்களோ அதே ஃபீலை தான் நான் இப்பயுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். பர்சனலாக எனக்கு நிறையா அடிக்கடி என்கிட்ட நீ இப்படி இருந்து லைக் என்னோட க்ரோத்துக்கான அந்த விஷயங்கள் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஃபோக்கஸ் புல்லர் அர்ஷத் அண்ணா, கேமரா அசிஸ்டன்ட் டீம், லைட் டீம், அகைன் லைக் ரொம்ப நாங்கள் நினச்ச அந்த ஒரு டைமுக்குள்ளே அந்த படத்தை முடிக்கிறதுக்கு நீங்கள் பண்ண சப்போர்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் எனக்கு பண்ண இந்த அதாவது லைக் எல்லாருக்கும் நான் யோசிப்பேன், லைக் எப்படி நமக்கு லைக் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் யோசிக்கிற அளவுக்கு இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இதே சப்போர்ட்ஸை நீங்கள் மிச்ச எல்லா படத்துக்கும் கொடுக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். டப்பிங் இன்ஜினியர் ஜெகன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். லைக் டப்பிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே அவரோட இன்புட்ஸ், அவரோட விஷயங்கள், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. சவுண்ட் டிசைன் சச்சின் ப்ரோ, லைக் படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ ஒன்று சொன்னார். தேங்க்யூ ப்ரோ. இந்த படத்தில் ஒரு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஒர்க்கை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. தபஸ் சார், அவர் வந்து ஒரு ஜீனியஸ் என்னை பொறுத்த வரைக்கும். சவுண்டிங்கில் அவர் உண்மையாகவே ஒரு ஜீனியஸ்.
லைக் சவுண்ட் மிக்சிங்கில் அவ்வளோ ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் ஒரு தடவை கரெக்ஷன் ஒரு தடவை அவர் என்னை கூப்பிடுறப்ப அந்த படத்தை நான் திரும்ப பார்க்குறப்ப சவுண்ட் மிக்சிங்காக அவர் ஏன் தபஸ் சாரை வந்து எல்லாரும் சவுண்ட் மிக்சிங்கில் அவ்வளோ பெருசாக சொல்கிறாங்கங்கிற ரீசன்ஸை நான் கூட இருந்து பார்த்தேன். தேங்க்யூ. ராஜ் சேவர் சார், கலரிஸ்ட், தேங்க்யூ ஸோ மச் சார். அகெயின் லைக் உங்களை நான் ஒர்க் பண்ணுறப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. இந்த படத்துக்கு எது நல்லதுங்க, அதாவது இந்த படத்துக்கு எது நல்லதுங்கிறத நீங்கள் எனி டைம் யோசிச்சுட்டே இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் லைக் டிஐ டீமில் வந்து தமிழ், வினோத், சையத் சார், பிரவீன் ப்ரோ, கிருஷ்ணா சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். விஎஃப்எக்ஸ் டீம், ஹரி சார், சாரி சார் கரெக்ஷன் மேலே கரெக்ஷன் சொல்லிட்டு உங்களை போட்டு ரொம்ப இது பண்ணிட்டோம். லைக் என்னன்னா நான் ஒன்று சொல்லுவேன், அவர் ஒன்று பண்ணுவார், எனக்கு இது ஒர்க் ஆகியோ ஸோ இன்னும் எனக்கு பண்ணி காட்டுங்கன்னு சொல்லுவேன். நான் கேட்குற கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டே இருந்தார். லாஸ்ட் எண்டு வரைக்கும் ஒரு பாயிண்ட்ல வந்து லைக் டைம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன்லேருந்து இதுக்கு மேலே நீங்கள் கரெக்ஷனே வாங்கக்கூடாது நாங்கள் அப்பயும் அவங்களுக்கு தெரியாமல் எங்களுக்காக பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் சார். டியூனே ஜான் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அகெயின் இந்த காலும் வந்து அர்ச்சனா மேமோட கால். படத்துக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டூனே ஜான் நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. லைக் அவங்களோட டெசிஷன் வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்குது, அது எவ்வளோ ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் எல்லாரோட ஃபோன் கால்ஸையும் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாருமே சொல்கிறாங்க போஸ்டர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, பிரில்லியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அப்புறம் நம்ம டிரைவர்ஸ் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன், ஆறுமுகமண்ணன், பாண்டு அண்ணன், இவங்க 3 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். லவ் டுடேலேருந்தே உங்களை எனக்கு தெரியும். லைக் லிட்டலாக நீங்கள் என்னோட அண்ணன் மாதிரி தான். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அப்புறம் ப்ரொமோஷன் டீம் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 3 டேஸாக என்னடா இவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ப்ரொமோஷன் டீம். நீங்கள் தான் இப்போ இந்த படத்தோட ஒரு பெரிய பூஸ்ட்டுக்கு காரணமாக இருக்கீங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். டாப்ஸ் டீம், டிஜிட்டலி பவர்ஃபுல், சிவா சார், சின்ன ப்ரோ, பூர்ணி மேம், பிரேம் ஷாம், ஜேடி ப்ரோ. லைக் இவங்க 5 பேருமே எப்படின்னா லைக் தூக்கத்தில் கூட நம்ம ப்ரொமோஷன்ஸை தான் யோசிச்சுட்டு இருப்பாங்கிற மாதிரி தான் நான் அவங்கள பார்க்குறேன். எனி டைம் அவங்க பண்ண ப்ரொமோஷனாக அவங்க பண்ணி கொடுத்த வீடியோஸோட குவாலிட்டிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. லிரிக்கல் வீடியோ வெங்கி ப்ரோ, ரமணன் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அகைன் லிரிக்கல் வீடியோவாக எல்லாருமே என்கிட்ட சொல்கிறாங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அம்பானி ப்ரோ, டைட்டில் டிசைன் அம்பானி ப்ரோ. லைக் அகைன் அவரும் அதே தான், கரெக்ஷன்ஸ் எவ்வளோ கரெக்ஷன்ஸ் கேட்டாலும் பண்ணி கொடுத்துட்டே இருப்பார். லைக் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அவரை வச்சு பண்ணி பார்த்துக்கிட்டேன். எது பெஸ்ட்டாக ஒரு அவுட் வருதோ அது வரைக்கும் ஒரு பொறுமையாக இருக்கிற அந்த ஒரு நீங்கள் பொறுமையாக இருந்து எனக்கு எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் ப்ரோ. என்கடித் கோபிநாத் ப்ரோ, அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வியாக்கி, தேங்க்யூ வியாக்கி. லிப்பி, தேங்க்யூ. 2 பேருக்குமே நீங்கள் 2 பேரும் எனக்கு அடிஷ்னலாக நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் ஸ்வாட் கராத்தே கிளாஸ், இந்த கராத்தே ஸ்வாட் கிளாஸில் பிரபு மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் எங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணார். குழந்தைங்க, அதுக்கப்புறம் கராத்தேல நிறைய டவுட்ஸ். நாங்கள் ஒரு டெய்லி ஒரு ஷூட்டுக்கு முன்னாடி டெய்லி ஒரு 1 மந்த் டெய்லி வந்து என்ன பண்ணுவோம்னா, சாயந்தரம் காலைல ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு சாயந்தரம் அவரோட கிளாஸுக்கு போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அது லைக் அவர் எங்கிட்ட பேசுவார், என்னெல்லாம் இருக்குது கராத்தேவை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அப்புறம் கோகுல்நாத் ப்ரோ, யூனிக் டேலண்ட் அகாடமி, அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவர்கிட்டயுமே நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய ஹெல்ப்ஸ் எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் படம் ஸ்பீடாக பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் வந்து இன்னும் ஒன்று என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படியே கொஞ்சம் படப்படன்னு பேசிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். நான் அகைன் அதான் சொல்கிறேன், நான் படம் பார்த்து முடிக்கிறப்ப எனக்கு தோணுது ஒன்று தான், நான் எந்த காம்ப்ரமைசஸும் இல்லாமல் இந்த படத்தை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு. அகைன் ஏஜிஎஸ் இல்லைனா இந்த படம் கண்டிப்பாக வந்து மெட்டீரியலைஸே ஆயிருக்காது. லைக் பட்ஜெட்டாக இது மார்க்கெட்டை விட ரொம்ப அதிகமான கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம், அதை விட அதிகமாக பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப அதிகமாக பண்ணப்பட்ட ஒரு படம். தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச் அவரம் சார். தேட்டருக்கு படத்தை வந்து பாருங்கள். என்னென்னா இது ஆக்ஷன், ஆனால் ஃபேமிலிஸ் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லா அப்பாவும் உங்களை நீங்கள் ரிலேட் பண்ணிப்பீங்க, எல்லா அம்மாவும் உங்களை நீங்கள் ரிலேட் பண்ணிப்பீங்க, உங்கள் பசங்க எல்லாருமே நம்மளை ரிலேட் பண்ணிப்பாங்க. ரொம்ப ரிலேட் பண்ணி நம்ம ஃபேமிலி இது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கான ஒரு விஷயத்தை நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா நம்ம சோசியலாக நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்லியிருக்கோம். அது ரொம்ப ப்ரீச்சியாக இல்லாமல் கதையோட மெர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணியிருக்கோம். எல்லாரும் கண்டிப்பாக May 28 தேட்டர்ஸ்க்கு வாங்க, படம் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இப்போ நான் லிஸ்ட்டில் சொன்னவங்க மட்டும்தான் இல்லை, நான் என்னன்னா கண்டினியூஸாக ஒர்க்ஸ் போயிட்டே இருக்குது. நான் அந்த வேலை லிஸ்ட்டை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதில் நிறைய பேரை விட்டுருக்கேன், அது எனக்கே தெரியும். நீங்கள் வந்து ஏன் சுபாஷ் நம்ம பேரை விட்டுட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களோட எஃபர்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். நிக்கில் சார், தேங்க்யூ ஸோ மச் சார்.
அகைன் அதே தான் சார், அந்த ப்ரொமோஷன்ஸ் எப்படி இவ்வளோ பண்ணுறீங்கன்னு எல்லாரும் கேட்கறதுக்கான ஒரு ரீசன் நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. அடுத்ததாக நடிகர் திரு பாலஹாசன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாலஹாசன். வாய்ப்பு கொடுத்த சுபாஷ் பிரதர், அப்புறம் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட், அர்ச்சனா மேம் எல்லாருக்கும் நன்றி. அர்ஜுன் சார், உங்கள் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது வி ஆர் ரியலி ப்ரௌட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். மற்றபடி படத்தில் நடித்த கோ ஆர்டிஸ்ட், மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் தேங்க்ஸ். நன்றி. அடுத்ததாக கலை இயக்குனர் திரு வீரமணி கணேசன். அனைவருக்கும் வணக்கம். நானும் கொஞ்சம் இயக்குனர் மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக தான் பேசுகிறேன், அதனால் எதுவும் கோச்சிக்காதீங்க. பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரித்திருக்கும் 28வது படமான பிளாஸ்ட், இந்த மாபெரும் படைப்பில் தயாரிப்பு வடிவமைப்பாளராக வேலை செய்ய எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தயாரிப்பாளர்கள் அகோரம் சார், கணேஷ் சார், சுரேஷ் சார், அசோசியேட் ப்ரொடியூசர் ஐஸ்வர்யா மேம், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அர்ச்சனா மேம், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அண்ணன் வெங்கட் மாணிக்கம் அவர்கள், தயாரிப்பு நிர்வாகி அண்ணன் செந்தில் அவர்கள் மற்றும் தயாரிப்பு பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ப்ரொடக்ஷன் இல்லாட்டினா இப்படி ஒரு படத்தை பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதான் உண்மை. பிளாஸ்ட் கதையை கேட்டதுலேருந்து என்னோட ஆள் மனசில் தோணின ஒரே விஷயம், என்னோட வெற்றி படங்கள் வரிசைகளில் இந்த படம் மிக முக்கியமான படமாக இருக்கும்னு நம்புகிறேன். சமீப காலமாக தமிழ் சினிமாவில் யங் டைரக்டர்ஸ் கலெக்ட் வர்றாங்க. ஸோ அந்த வரிசையில் சுபாஷ் ப்ரோவும் முக்கியமான இடத்துல இருப்பார்னு எனக்கு அப்பயே தோணுச்சு. சுபாஷோட கதை சொல்லலும் அவர் எழுதியிருந்த ஷார்ட் டிவிஷனும் என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. ஒரு சீனை எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும்னு ரொம்ப தெளிவாக இருந்தார். அவருக்கு வெஸ்டர்ன் மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு நினைக்கிறேன். அவர் என்கிட்ட கதை சொல்லும்போது கூட நிறைய மியூசிக் ப்ளே பண்ணி தான் கதையே சொன்னார். அது எனக்கு புதுசாகவும் இருந்துச்சு. அது அவரோட குருநாதர் பிரதீப் ரங்கநாதன் பிரதர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட எப்படி வேலை கற்றுக்கிட்டாருன்றத அனுபவத்தை வச்சு அது காட்டுச்சு. ஒரு படம் மட்டுமே அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சாங்கன்னு யாரையும் சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. அதுக்கு உதாரணம் தான் சுபாஷ். அவர் ஒவ்வொரு டெக்னீஷியன்ட்டையும் வேலை வாங்கின விதமும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்கிட்ட மெனக்கெடலும் தான் இப்படி ஒரு ஆக்ஷன் படம் வந்திருக்கு. இது முதல் படம்னு சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் ப்ரோ. முக்கியமான அவரோட டைரக்ஷன் டீம் சான்ஸே இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ பரபரப்பாக சுற்றுவாங்க. பாஸ்கர் ப்ரோ, வின்சென்ட், சரவணன், நரேஷ், பிரவீன், சஞ்சீவ், ஜான், நவீன் எல்லாருக்குமே அவங்கவுங்க வேலையை ரொம்ப கவனமாக சிறப்பாக செஞ்சாங்க. மியூசிக் டைரக்டர் அவரை பற்றி நம்ம பேச ஒன்றும் இல்லை, ஏன்னா கேஜிஎஃப் படமே அதிகமாக பேசியிருக்கு. இந்த படம் மூலயமா அவர் தமிழ் சினிமாவுக்கு முதல் முறையாக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். வெஸ்டர்ன் மியூசிக்கில் ஒவ்வொரு ஃப்ரேமாக மனுஷன் செதுக்கியிருக்காப்புல. இந்த படத்துக்கு அப்புறம் அவர் அடுத்தடுத்து தமிழில் நிறைய படங்கள் பண்ணுவார்னு நினைக்கிறேன். உங்களோட இந்த முதல் படத்தில் நானும் இருக்கேன்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கேமராமேன் அருண், நான் இந்த படம் மூலமாக தான் அவர் கூட பழகுற வாய்ப்பு கிடைச்சது. நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் தான் பேசணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஆளு தான் ரொம்ப சைலண்ட்டு. ஆனால் அவரோட ஒவ்வொரு ஃப்ரேமும் வைலண்ட்டு. அவருடைய ஒர்க்கு இந்த படத்தில் தனிச்சு தெரியும். யாரா இந்த கேமராமேனுன்னு கண்டிப்பாக எல்லாரும் கேட்பாங்க. அப்படி தான் இருக்குது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது. படம் முழுதும் அசாத்தியமான உழைப்பு. வாழ்த்துக்கள் ப்ரோ, உங்கள் டீமுக்கும் வாழ்த்துக்கள். ஃபைட் மாஸ்டர் ஃபீனிக்ஸ் பிரபு, பேரில் மட்டும் அவர் ஃபீனிக்ஸ் கிடையாது, அவர் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் விமானத்தில் பறந்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஃபீனிக்ஸ் தான். நம்ம மதுரைக்காரர் தான், ஆனால் என்னவோ அவரை சேட்டனுங்களுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழில் பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. தமிழோட மலையாளத்தில் அதிக படங்கள் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படம் அவருக்கு தமிழில் வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த படம் முழுக்க அவரோட டீம் ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு ஆக்ஷன் படம்னா ஸ்டன் மாஸ்டரோட அவர் மட்டும் இல்லாமல் அவரோட டீமும் எவ்வளோ ஒர்க் பண்ணணுன்றது சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு லெவலுக்கு படம் பார்க்குற எல்லாருக்குமே ரசிகர்களும் அதை உணர்றாங்க. அடுத்து பிரதீப் எடிட்டர் இருக்கு. அவர் கமிட் ஆகிட்டாலே சின்ன படம் கூட பெரிய படமாக மாறிடும். அவர் கட் பண்ணின படங்கள் இது வரைக்கும் சோட போனதில்லை. அவரோட அசிஸ்டன்ஸுகளும் எடிட்டர் அளவுக்கு திறமையானவங்க தான். முக்கியமாக வெங்கி, அவங்க டீம் எல்லாருக்கும் எனக்கு வாழ்த்துக்கள். காஸ்டியூம் டிசைனர் தினேஷ் மனோகரன் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் இன்றைக்கி வரல, மதுரையில் சேயம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுனால அங்கே போயிருக்காரு.
எடிட்டர் சொன்ன மாதிரி தான் தினேஷ் மனோகரன் கமிட் பண்ணாலே அதுவும் பெரிய படங்களாக தான் இருக்கும். நண்பர்ன்றதுனால அவரோட மெனக்கடலும் எனக்கு தெரியும். அதனால் அவரும் அவ்வளோ உயரத்தில் இருக்கார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. இந்த படத்தில் நான் தயாரிப்பு வடிவமைப்பாளராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த கதையை கேட்ட உடனே இந்த ஃபேமிலிக்கு ஒரு வீடு வேணும், அந்த வீட்டுக்கு பின்னாடியே கராத்தே ஷெட்டு போடுற அளவுக்கு காலி இடம் இருக்கணும், அதுவும் மிடில் கிளாஸ் வீடாக இருக்கணும், வீட்டுக்குள்ளே நிறைய ஃபைட் இருக்கிறதுனால ஹால் மட்டும் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்படி சென்னையில் நிறைய வீடு தேடினோம், எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனில் பேசி செட்டு போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தரமணி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் முழு வீட்டையும் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் செட்டு போட்டோம். ஆனால் அது செட்டுன்னு தெரியாத அளவுக்கு நிறைய டீட்டெயில் ஒர்க் பண்ணோம். என்னுடைய நிறைய படங்களில் யதார்த்தம் மாறாத ஆர்ட் டைரக்ஷன் இருக்கும். வழக்கமாக ப்ராப்பர்ட்டி கடையில் இருந்து பொருட்கள் எடுக்காமல் நிறைய பொருட்களை விலைக்கு வாங்கி செட்டு போட்டோம். அது இயல்பாக இருந்தது. ஷூட்டிங்க்கு எல்லாருமே, அதாவது தயாரிப்பாளர் முதற்கொண்டு அது செட்டுன்னே எங்களுக்கு ஃபீல் ஆகலைன்னு சொல்லி என்னை பாராட்டினது பெரும் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் கொடுத்தது. அது போக இந்த படத்தில் நிறைய செட்டு போட்டிருக்கோம். உங்களால் எந்த செட்டையுமே செட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது. என்னோட முந்தைய படங்களில் அமைஞ்ச மாதிரி தான் இந்த படமும் ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனராக சிறப்பாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்காக இந்த படத்தில் கடுமையாக உழைச்ச என்னோட ஆர்ட் டைரக்டர் கதிரவன் மதி, அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டராக வேலை செஞ்ச அசோகன், மோகன், வினோத், அர்ஜுன், பத்மநாபன், ஓம் பிரகாஷ், செட் அசிஸ்டன்ட் வின்சென்ட், விஜய், பிரபாகர், கார்பெண்டர் மேஸ்திரி திருநாவுக்கரசு அண்ட் டீம், பெயிண்டர் புஷ்பகாந்த் அண்ட் டீம், ஆர்டிஸ்ட். ஒரு ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, ஒரு புத்தர் படம் ஒன்று வரைஞ்சிருக்கோம். ஸோ அதை வரைஞ்சி கொடுத்த சிகா அண்ணன், லோக்கல் லேபர்ஸ் அண்ட் டீம் எல்லாருக்கும் என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்ஷன் படத்தில் ஆக்ஷன் கிங் இல்லாமையா? ஆக்சுவலாக அர்ஜுன் சாரும் அபிராமி மேடமும் 26 வருஷத்துக்கு முன்னாடி நடித்த வானவில் படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அந்த படத்தில் ஐஏஎஸ் படிப்பது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு பர்சனலாக ரொம்ப தெரியும். ஏன்னா என் அண்ணனும் அப்படி படித்து ஐஏஎஸ் ஆனவர் தான். இன்றைக்கி ஆந்திராவில் கலெக்டராக இருக்கார். அந்த படத்தோட ஜோடியை இப்போது திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆக்ஷன் கிங் ஃபைட்டில் மிரட்டிடுவார்னு தெரியும். ஆனால் அவருக்கு ஈக்குவலாக அபிராமி மேடம் ரொம்ப எஃபர்ட் போட்டு ஃபைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நிலா கேரக்டரில் யார் நடிக்க போகிறாங்கன்னு ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ தான் பிரீத்தி முகுந்தன் இந்த படத்தில் கமிட் ஆனாங்க. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக, யதார்த்தத்தை விட அதிகமாக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. மற்ற கேரக்டர்கள் அர்ஜுன் சிதம்பரம் பிரதர், ஜான் கொக்கன் பிரதர், பாலகாசன் பிரதர், திலீப் பிரதர், வினோத் சாகர் பிரதர் எல்லாருமே அவங்க கேரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இந்த டீம் ஒர்க்கை நாங்கள் இன்றைக்கி திரை மூலிமா மே 28 கொண்டு வர்றோம். ஸோ இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமையாக நினைக்கிறேன். இதை வெற்றியடைய செய்யணுன்ட்டு பொதுமக்கள்கிட்டையும் மீடியா சார்பிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நடிகர் பவன் அவர்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு உங்களெல்லாம் மீட் பண்ணி. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மேனேஜர்கிட்டருந்து கால் வந்தது, டைரக்டர் உங்களுக்கு கதை சொல்லணும்னு நினைக்கிறார் அப்படின்னு. சரி வர சொல்லுங்கன்னா வீட்டுக்கு வந்தார். இப்போ பார்த்துருப்பீங்க, படப்படன்னு இருந்தார்ல, அதே மாதிரி தான் வந்தார். காஃபி கொடுத்தோம், மேலெல்லாம் கொட்டிக்கிட்டார். அப்புறம் கதை சொல்ல ஆரம்பித்தார். இந்த பரபரப்பு படத்துலையும் அப்படியே இருக்கும். டிச் ஷூட் பண்ண இதெல்லாம் காட்டினார், ரொம்ப நல்லா இருந்தது. அதை விட இப்போ எடுத்திருக்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப நல்ல மனிதர். அதே மாதிரி அர்ஜுன் சார் இனிமேல் நீங்கள் ஹீரோவை மட்டும் பண்ணுங்க தயவு செஞ்சு, இல்லைலாம் வேண்டாம். ஓகே. அவர் கூட நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீட் கேட்டார், இதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டார். உங்கள் கூட தான் சார் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னா. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி டான்ஸராக இருக்கும்போது அவர் கூட நிறைய சாங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ அவர் கூட ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் கண்டிப்பாக இந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஆளாக வருவாங்க இந்த படத்து மூலியமாகவே. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து சுபாஷ்க்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லணும். இந்த ப்ரொடக்ஷனில் நான் முதல் மாசிலாமணின்னு படத்தில் வில்லனாக பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போது 28வது படம் இந்த படத்தில் நான் பண்ணிகிட்ருக்கேன்.
மியூசிக் டைரக்டர் வந்திருக்கார் ரவி பசூர். அவரை பூஜையில் பார்க்கும்போது ஏதோ ஃபைட் மாஸ்டர்னு சார், ஜாக்கெட்லாம் போட்டு பயங்கரமாக வந்தார், மீசையெல்லாம் முறுக்கி விட்டு. என்னடா மியூசிக் அப்போ தான் கேட்டேன், யார் ஒரு ஃபைட் மாஸ்டர் அப்படின்னா அப்போ தான் சொன்னாங்க, இல்லை ஒரு ரவி பசூர் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது தமிழ் சினிமாவில். அதே மாதிரி பிரபு, ஃபீனிக்ஸ் பிரபு ஃபைட் மாஸ்டர். அவர் திறமையை காட்டுறதுக்கு நல்ல ஒரு ஹீரோ கிடைச்சார் அவருக்கு. வேறு யாராக இருந்தால் கூட அவர் கஷ்டப்பட்டுருந்தோம். சார் வந்து ரொம்ப ஈஸியாகி விட்டார் அவரை. அவர் மலையாளம் தான் சொன்னாங்க, இப்போ தெலுங்குல ரொம்ப பிஸியாக இருக்கார் அவர். இதுக்கு மேலே இன்னும் எல்லா லாங்குவேஜும் போயிடுவார். ஜான் கோக்கன், இவங்க எல்லோரும் கூட இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் நான். சார் கூட நிறைய பண்ணிட்டேன், இவங்க கூடலாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நல்ல அனுபவமாக இருந்தது. சிஸ்டர் அபிராமி சிஸ்டர், அவங்க கூட நான் ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் அவங்க படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன். வாழ்த்துக்கள். அது மாதிரி எல்லோரும் கூட பண்ணதில் ரொம்ப ஒரு சந்தோஷம். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும், கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். சுபாஷ் ப்ரோவோட எனக்கு பதட்டம் ஜாஸ்தி. ஸோ மேடையில் நான் ஜாஸ்தி பேசினதில்லை. ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்யூ அர்ஜுன் சார், அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம், ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன், வெங்கட் சார், டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட், அப்புறம் கோஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ. கேமரா பாய்ஸ், கேமரா டீம் பாய்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக நடிகர் ஜான் அவர்கள். Good afternoon, everybody. Thank you to all the press and media. Thank you to my wife Pooja for your support, to my mentor Ajit Kumar sir. இந்த படத்தில் எனக்கு ஸ்பெஷலானன்னா என்னோட மேனேஜர் கண்ணன் சார் இருக்குது சார். கொஞ்சம் நில்லுங்க சார். மகாபாரத்தில் எப்பவுமே அர்ஜுன் கூட கிருஷ்ணர் இருப்பார், அதே மாதிரி தான் கண்ணன் சார் எனக்கு. ஸோ சர்பாட்டாக்கு அப்புறம் என்னோட எல்லா படத்துக்கும் மேனேஜராக, என்னோட மென்டர், என்னோட ஒரு லீடிங், ஒரு கைடன்ஸ், ஒரு ஐ டோன்ட் நோ, யூஆர் எவ்ரிதிங் சார். தேங்க்யூ. அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கார், ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அண்ட் கமிங் பேக் டு பிளாஸ்ட், தேங்க்யூ சுபாஷ் சார் ஃபார் காஸ்டிங் மீ. நீங்கள் எல்லாருக்காக நல்லா விஷ் பண்ணாங்க. ஐ ரியலி சின்சியர்லி ஹோப் அண்ட் ப்ரே that you become a very big director. The trailer is crazy. And Preeti ma'am, I've had some scenes with you. You're going to see a completely new Preeti ma'am. She has done action like crazy. Insane action, and I have witnessed it, so it's great. And Arjun sir, நான் கேரளாவில் ஒரு ஆலப்பறையில் ஜென்டில்மேன் படம் பார்த்தேன். So from that to working with Arjun sir and doing some action, it has been an honor, sir. And to all the other actors, I may not have had scenes, but thank you for being, and it's an honor to be in the same film. So thank you everybody. And most important, the AGS family. 20 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். First time I'm working with a production where பேமெண்ட்காக ஒரு கால் கூட தேவையில்லை, அப்படியே பேமெண்ட் வந்துடும். I mean, it's I don't know what to say. It's one of the best production houses that I work with. Thank you. அடுத்ததாக நடிகர் அர்ஜுன் சிதம்பரம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ஜுன் சிதம்பரம். நேர்கொண்ட பார்வை, பொன்னியின் செல்வன் போன்ற படங்களில் என்னை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ரெகக்னைஸ் பண்ண முடியாது, ஏன்னா நான் மாறிட்டே இருப்பேன் ஆளாக. என்னை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு டைரக்டராக நான் சுபாஷை பார்க்குறேன். சுபாஷ் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த விஷஸ். என் டேட் என்றைக்கும் உங்களுக்கு உண்டு, ரேட் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இந்த படத்துக்குள்ளே நான் வரும்போது பல ஆப்ரிஹென்ஷன்ஸோடு வந்தேன். என்னை ஸ்டண்ட்டு பண்ணுறது ஈஸி இல்லை. நடிகனா ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் ஜானர்ஸ் டு டூ ரொமான்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை ஸ்டண்ட்டு தான், ஏன்னா கரணம் தப்பினால் மரணம், எப்போ வேணால் எப்படி வேணால் அடி விடலாம், பொழந்துருவாங்க. அதுவும் நம்மளும் இன்னொருத்தர் அடிக்கிறது தப்பாக இருக்கும், மற்றவங்க நம்ம அடிக்கிறதும் எப்போ என்ன விழுன்னு தெரியாது. பிரீத்தி முகந்தெல்லாம் பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்காங்க, எட்டி வாயிலே மிதிச்சாங்க. அண்ட் இன்ன வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். அவங்க வந்து ஆரம்பத்தில் நான் சொன்னேன் அவங்க அம்மாட்ட, ஆண்டி உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்கலாம் சொல்லுங்கள், நான் 2 தட்டிடுறேன் அப்படின்னு. அந்த கோவம் நினைக்கிறேன் வச்சு செஞ்சுட்டாங்க. அபிராமி மேம், நீங்கள் ஒரு பயங்கரமான ஆக்டர்னு தெரியும், ஆனால் இவ்வளோ பயங்கரன்றது எனக்கு தெரியாது. செமையாக ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்காக வெயிட்லாம் இறக்கி அவங்க வேறு லெவலில் ஃபிட்டாக இருக்காங்க. சார் அர்ஜுன் சார், உங்களோட எந்த படத்துலேருந்து நான் உங்கள் படங்களை பார்க்க ஆரம்பிச்சேன்னு சொல்லி உங்கள் வயசை நான் கமிட் பண்ண விரும்பலை. ஆனால் சார்
எத்தனையோ இப்போ நிறைய அர்ஜுன்ஸ் இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில், நானும் ஒரு அர்ஜுன். ஆனால் எத்தனை அர்ஜுன் ஏ பி ஏசி ஏடி எத்தனை அர்ஜுன் இருந்தாலும் என்றும் என்றென்றும் ஒரே அர்ஜுன், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான். இட்ஸ் அன் ஆனர் டு ஒர்க் வித் யூ சார். அதாவது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறேன், அதுவும் ஒரு ஆக்ஷன் படத்தில் ஒர்க் பண்ணுறேன், உங்களோட ஃபைட் பண்ணுறேன்றது எனக்கு ஒரு பயங்கரமான ஃபீலிங். அந்த ஃபீலிங்கோட இந்த படத்தில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இட்ஸ் பின் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். சுபாஷ் ப்ரோ எந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடான டேரக்டர் நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சீனில் மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன், ஒருத்தர் தட்டி எழுப்பணும், அவ்வளோதான். யாராவது தட்டி எழுப்புறதே மூஞ்சி செவுக்குற அளவுக்கு தட்டி பார்த்துருக்கீங்களா? ஒன் மோர் ஒன் மோர் ஒன் மோர் செவில் திரும்புகிற அளவுக்கு தட்டி எழுப்புனாங்க என்ன. அதை நான் மறக்கவே மாட்டேன். நான் இன்னைக்கு எதுவுமே சொல்ல, அடுத்த நாள் ஃபோன் பண்ணி தலைவா உங்களுக்கு மேலே எதாவது காண்ட் இருக்கா, எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் டேரெக்டாக சொல்கிறீங்க, இப்படிலாம் நாள் வச்சு அடிக்காதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் சுபாஷ் ப்ரோ, ஐ லவ் ஒர்க்கிங் வித் யூ ப்ரோ. என்றும் என்றென்றும் ஐ வில் பி அ ஃபேன் ஆஃப் யூ. தி ஏஜிஎஸ் ஃபேமிலி, தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் சச் அ ப்ளஷரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஜான் குக்கேன் சார் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவில் நான் ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன்ஸ்லேயே பெஸ்ட் ப்ரொடக்ஷன் அவங்க தான். நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. செந்திலண்ணா, வெங்கட் சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லா 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 ஸ்டேஜஸ்லையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அர்ச்சனா மேம், நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு பல வருஷமாக நான் ட்ரீம் பண்ணியிருக்கேன். டி நகரில் வந்து உங்களோட வீட்டை தாண்டும் போதெல்லாம் ஏஜிஎஸ் வீடு அப்படின்னு எனக்கு சொல்லி நிறைய பேர் வந்து ஆஸ்பிரேஷனல் ஆக்கியிருக்காங்க. டுடே டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் தி ஏஜிஎஸ் ஃபேமிலி, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஐ ஹோப் ஏஜிஎஸ் கீப்ஸ் காலிங் மீ அகேன் அண்ட் அகேன் அலாங் வித் சுபாஷ் ஆல்சோ. மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. அண்ட் முக்கியமாக நிக்கில் முருகன் சார், தேங்க்யூ சார். நன்றி. அடுத்ததாக ஃபைட் மாஸ்டர் ஃபீனிக்ஸ் பிரபு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் இந்த டைம் நடிக்கிறதுக்கு. ஒரு நர்வஸாகவும் இருக்குது. அதே போல் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு டைரக்டருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு டைரக்டரு, நான் ஒரு ஃபைட் மாஸ்டர், கேமராமேன் அப்படியெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணல. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அதனால தான் இந்த அளவில் அவுட்புட் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது நீங்கள் தான் சொல்லணும். அதே போல் ஏஜிஎஸ் டீம், ஏஜிஎஸ் ஃபேமிலி, அவங்கள பற்றி தனித்தனியாக சொல்ல தேவையில்ல. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் மேம் எல்லாத்தையும் பார்க்குறேன். ஸ்பாட்டுக்கு வந்தாலே வந்து ஐயோ வந்தாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு நர்வஸ் இருக்கும். அதே போல் வெங்கடண்ணா, நான் அசிஸ்டண்ட்டாக நிறைய படங்கள் அண்ணன் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் அர்ஜுன் சாரை பற்றி சொல்ல தேவையில்ல. அர்ஜுன் சார் வந்து நான் ஏழுமலையில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஏழுமலையிலேருந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கனவு ஃபைட் மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். தெரியும். எனக்கு சொன்னதையுமே யார் கதை சொல்லும்போது அர்ஜுன் சார் தான். அர்ஜுன் சாரா? ஐயோ நான் வரல, அந்த லெவலில் ஆகி போச்சு. ஏன்னா அவங்களே ஒரு ஃபைட் மாஸ்டர் தான், நம்ம எங்கே ஃபைட் எடுக்க போகிறோம் அப்படின்ற லெவலுக்கு இருந்துச்சு. எங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. நான் ஃபஸ்ட்டு மீட்டு சாரை போய் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது நானும் டைரக்டர் எல்லாருமே போனோம். மீட் பண்ணதையுமே வந்து சார் நான் தான் சார் ஃபைட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வா 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 உட்காரு அப்படின்னாங்க. என்னை பற்றி நீ ஒரு ஆர்டிஸ்ட்டாக நினைக்காத, அர்ஜுன் கிங்குன்னு நினைக்காத, நான் ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட்டு, அது மாதிரி நீ நினச்சி நீ கம்போஸ் பண்ணு அப்படின்னாங்க. உண்மையிலே ரொம்ப நன்றி சார். அதே போல் அது ஸ்பாட்லேயும் இருந்துச்சு. கூப்பிடுவாங்க, என்ன ஷாட் வச்சுருக்கிற அப்படின்னாங்க. சரி தான் சார். ஏன் இது இப்படி எடுக்கக்கூடாதா அப்படிம்பாங்க. இல்லை சார் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். இப்போ என்ன அதை நடிச்சுட்டு போன்ற அதானே, சரி ஓகேவா நடிக்கிறேன் அப்படிம்பாங்க. ரொம்ப நன்றி சார். அபிராம் மேம் அண்டு பிரீத்தி மேம், ரெண்டு பேருமே வந்து நான் பிரீத்தி மேம் தான் ஃபஸ்ட்டு ரிஹர்சல் எடுத்தேன். எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு டே வந்து வேறு லெவலில் ஒர்க் பண்ணாங்க. செம ஹார்ட் ஒர்க்கு, சூப்பராக ஒர்க் பண்ணோம். அதே போல் அபிராம் மேம் ஃபஸ்ட்டு டே வந்ததையுமே வந்து அபிராம் மேம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதா நான் பார்த்த வீடியோலாம் பார்த்தேன். எப்படி பண்ண போகிறாங்க, நம்ம எப்படி எடுக்க போகிறோம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு. ஃபஸ்ட்டு டே ரிஹர்சல் வந்ததையுமே வேறு லெவலில் ஒர்க் பண்ணாங்க. நான் நெக்ஸ்ட் டே வேண்டாம் அப்படின்ட்டேன். மேம் வந்து வேறு லெவலில் இருக்காங்க, ஒர்க் பண்ணுவாங்க, சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அதே போல் ஆர்ட் டைரக்டர், எங்கள் டீம்லேயே வந்து மெச்சூர்டான ஆர்ட் டைரக்டர் அவங்க மட்டும்தான். நாங்கள் எல்லாம் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கிறோம். ரொம்ப நன்றிண்ணா, எங்களை வழிநடத்தி எடுத்துகிட்டு போனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல் கேமராமேன் ரொம்ப நண்பர். நானும் கேமராமேன் டைரக்டர் 3 பேருமே வந்து அவ்வளோ ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் ஒர்க் பண்ணோம். அதே போல் ஜான் கோகேன் சார், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரவி பசு சாரை பற்றி சொல்லணும்.
நான் ஃபஸ்ட்டு நாள் சார் சொன்ன மாதிரி தான், ஐயோ இப்போதான் ரவி பசு சாரா, ஏன்னா வீடியோவில் பார்த்துருக்கோம், ஃபோட்டோவில் பார்த்துருக்கோம், பட் நேரில் பார்க்கும்போது எனக்கு பகீர் ஆகி போச்சு. ஐயோ ஒரே ஒரு ஸ்டில் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்ட போய் கேட்டேன். இடையில எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, மாஸ்டர் இது ஃபைட்டை வச்சுருக்கா இல்லை மியூசிக் வச்சுருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம், உங்களுக்கு எனக்கு தான் போட்டி அப்படின்னாங்க. மறக்கவே முடியாது அந்த வார்த்தையை. ரொம்ப ரொம்ப நன்றி. என்டையர் டீமுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய பாய்ஸ் உண்மையிலே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே தேட்டர் வந்து பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்ததாக நடிகர் திலீபன் அவர்கள். பத்திரிகை மற்றும் குழுத்தினர் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுபாஷ் பிரதர் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிளாட் அவர் சொல்ல போகும்போதே ஒரு மியூசிக்கில் தான் சொன்னார். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. படத்தில் ட்ரெய்லரில் பார்க்கும்போதும் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. இந்த வாய்ப்பை கொடுத்த ஏஜிஎஸ் குரூப் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கௌரவம் சார், அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம், செந்திலனா, வெங்கடனா எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகவும் மிகப்பெரிய டைரக்டராக வருவாருன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக KGF 1, 2, சலார் மற்றும் மலையாளத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற மார்க்கோ மற்றும் சல்மான் கான் நடித்த கிசிகா பாய், கிசிகா ஜான் உள்ளிட்ட பல வெற்றி படங்களின் இசையமைப்பாளர் ரவி பசூர் முதல் முறையாக இந்த படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமாகிறார். இந்த 28 அவருக்கு ரொம்ப முக்கியமான படம். ஒன்று ஏஜிஎஸோட 29வது படம் பிளாஷ், ரெண்டாவது ஒரு 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்க காட்டாலன்ற ஒரு படம். ரெண்டும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது. டபுள் வெற்றி பெற அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். மேடை கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து நிறைய தமிழ் படம் கதை கேட்டிருக்கேன். பட் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணும், அது அது இருந்தால் மட்டும் இங்கே வந்தேன். ஏன்னா இது கடல், இங்கே வரும்போது கொஞ்சம் ப்ரிப்பேர் தான் வரணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் டைம் சுபாஷ் சார் கதை சொல்லிட்டாரு. ஸோ கதை சொல்கிறதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ ஒரு நிமிஷம் இவ்வளோ நீட்டாக டீட்டெயிலாக ஸ்க்ரீன் பிளே, அது ஆக்ஷன் பிளாக் எல்லாம் இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது கேட்டுட்டு எனக்கு ஃபுல்லாக ஷாக் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஓகே ஒரு யங்ஸ்டராக இருக்க ஒரு டைரக்டரு இப்படி ஒரு ஆசையில் வந்துட்டா இருக்கு, நாம் ஏதோ பண்ணும். ஸோ நானும் கூட புதுவாக இதுக்கு பண்ணும் அப்படின்னு நான் இது வரைக்கும் பண்ண எல்லா மியூசிக்கோடைய இதெல்லாம் ட்ரங்க்கில் வச்சுட்டு அப்படியே கீ போட்டு ஸோ புதுவாக பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு ஷூட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கட் அனுப்பிட்டார். அது பாடுறதுக்கப்புறம் நான் நினைச்சிட்டேன், ஓகே இந்த ஆளை யார்கிட்ட யாரும் வேணும்னா வேலை வாங்குறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு. எப்போ ஃபுல் படம் பாடுறதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஒரு என்ன கதை விட்டு எங்கேயும் போகல, அவ்வளோ நீட்டாக எல்லார்கிட்டையும் வேலை வாங்குறதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கல. அது நான் அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். எதுக்குன்னா இவரோட ஃபஸ்ட்டு படத்தில் வந்து நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா ஃபஸ்ட் படத்துலேயே இவ்வளோ என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் எ ஈஸி ஜாப். அதுக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லா என்ன ஆர்டிஸ்ட்டுக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும், ஏன்னா இவ்வளோ நம்புறது அதை சின்ன மேட்ரு இல்லை. ஸோ என்ன சொல்ல, ஒரு எல்லாருக்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கும், ஒரு ஆண்ட்டுக்கிட்ட கூட ஒரு டேலண்ட் இருக்கும். அது நேஷனல் ஜியோகிராஃபியோட வந்து அந்த கேமரா போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது ஆண்ட்டுக்கு டேலண்ட் இருக்காங்க. அந்த ஜூம் போட்ட ஏஜஸ்க்கு இதோட டேலண்ட்னு வெளியே வர வச்சது ஏஜஸ் குரூப்புக்கு தேங்க்ஸ். ஸோ ஒரு கேஜிஎஃப் சாப்டர் 2லேருந்து சலார்லேருந்து ஆல்ரெடி எனக்கு இவ்வளோ லவ் கொடுத்தீங்க. ஸோ அதே மாதிரி இந்த படம் ஜஸ்ட் ஃபார் ஒரு டெபியூ டைரக்டர், அவருடைய ட்ரீமு அவர் வெளியே கொண்டு வரதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அது ஈச் ஃப்ரேம் யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் த விஷுவல்ஸ் இன் தியேட்டர். ஏன்னா அவ்வளோ நீட்டாக கதை சொல்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் இந்த படத்தில் வந்து அசோசியேட் ஆகிறதுக்கு. அர்ஜுன் சார் சின்ன வயசுலேருந்தே ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன் ஆக்சுவலி எல்லாரும் வந்து. ஆனால் ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ சார். ஸ்ரீமஞ்சநாத்தில் நீங்கள் வேற கண்ணில் பர்ஃபார்ம் பண்ண இது அது நான் இது வரைக்கும் மறக்க மாட்டேன். ஸோ அவ்வளோ ஆர்டிஸ்ட். ஸோ அதுக்காக ஆர்டிஸ்ட்னு சொல்லுவார்.
ஸோ யுவர் அவர் மோல்டு மாதிரி எல்லா எஸ்பெஷலி எல்லா ஆர்டிஸ்ட்டும். ஸோ அவருக்கு ஈச் கேரக்டருக்கு மியூசிக் பண்ணும்போது அது நீங்கள் தியேட்டரில் பாருங்கள், நான் ஜாஸ்தி சொல்ல மாட்டேன். ஸோ ஐ ஹேட் டன் மை பெஸ்ட். இது வரைக்கும் பண்ண எல்லா படத்தோடைய நீங்கள் அதெல்லாம் சைடில் வச்சுட்டு இது பார்த்தா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கோர் ஆஃப் மை கரியர். ஸோ இருந்த நாலேஜ் எல்லாம் என்னால இருக்கும். ஸோ இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் நிறைய பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ இங்கே மொபைலெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு சான்ஸ் இல்லை, தியேட்டர் ஒன்று தான் பார்க்கணும். தியேட்டர் சீட்டு ஐ ஹவ் ட்ரைடு மை பெஸ்ட். ஸோ இந்த டோட்டலாக கிரெடிட் கோஸ் டு டைரக்டர். ஸோ அவருக்காக ஒரு டெபியூ டைரக்டருக்கு நீங்கள் என்னை உதவி பண்ணி ஆகணும். ஏன்னா இது டைப் வந்த 100% அடுத்தது இங்கே நிறைய இந்த டைப் டேலண்ட் வரும், அதுதான் நான் நினச்சிருக்கேன். ஸோ உங்களை பிளெஸ்ஸிங்ஸு இந்த டைப் நியூ கமர்ஸ் மேலே இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி என்ன மேலே இருக்கட்டும், எல்லா ஆர்டிஸ்ட் மேலே இருக்கட்டும். தேங்க்ஸ் டு ஏஜிஎஸ் கிவிங் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப விஷயம். அதில் எனக்கு இந்த படத்தில் மியூசிக் போடுறதுக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ஏஜிஎஸ்க்கு தேங்க்ஸ் வெரி மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். அடுத்ததாக திருச்சியில் பிறந்து வளர்ந்த பெண், தெலுங்கு, மலையாளம் மற்றும் அனைத்து மொழிகளும் கலக்கி கொண்டிருக்கும் யூத் சென்சேஷன் பிரீத்தி முகுந்தன் அவர்களை மேடைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு இந்த ஸ்டேஜ் ஆஃப் மை கரியரில் இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயங்கர நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கு. அதுக்கு நான் நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட்லி ஏஜிஎஸ், அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம், வெங்கட் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஃபார் க்ரீன் லைட்டிங் அ ஸ்கிரிப்ட் லைக் திஸ். அண்ட் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எழுதி அவங்கள பற்றி ஒரு கதை எழுதி அப்கமிங் ஆக்டர்ஸ்க்கும் அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து with all the resources you have, you are using it so well. So thank you so much for doing that. And Venkat sir, also thank you for helping me and my team with everything sir. Najmave nariya help pannirkeenga, romba nandri. Subhash sir, இந்த ரோலுக்கு நீங்கள் என்ன செலக்ட் பண்ணதுக்கு I should feel very very lucky because as an upcoming actress and as an actress itself, girlsக்கு நிறையா இந்த மாதிரி பவர்ஃபுல்லான இம்பேக்ட்ஃபுல்லான ரோல் வரதில்லை. ஸோ அதனால தான் நீங்கள் நிறைய பண்ண ஆரம்பிக்கும் போதே எனக்கு புரிஞ்சிடுச்சு, ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ ஐ ஃபெல்ட் லைக் கண்டிப்பாக இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு. என்னை செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த ரோலை இப்படி எழுதுனதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எல்லாருக்கும் ஒன்று சொல்லலாமா? அர்ஜுன் சார், இட் ஹஸ் பின் அன் ஆனர் டு ஷேர் ஸ்க்ரீன் வித் யூ. நீங்கள் அவ்வளோ ப்ரொஃபஷ்னல், உங்கள் எக்ஸ்பர்டீஸ் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயம்லாம் நான் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் ஐ ஹாவ் ஆக்சுவலி க்ரோன் அப் வாட்சிங் யூ. அண்ட் நீங்கள் ஆக்ஷன் கிங்காக இருந்துட்டு உங்களோட டிசைபிள் உங்களோட ட்ரைனிங்கில் சண்டை போடுற மாதிரி எனக்கு காமிச்சதுக்கு I hope I have done justice to that narrative. So thank you so much for being so humble and sweet to me. எனக்கு நீங்கள் கொடுத்த டிப்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, கொடுத்த கான்ஃபிடன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. Abhiyaka, I have had such a lovely time with you. I remember through night shoots and hectic shoots and everything, உங்களோட பாசிட்டிவிட்டி, உங்களோட கம்பெனி ரியலி காட் மீ த்ரூ லைக் ஸோ மெனி ஹெக்டிக் டைம்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. யூ ஆர் ஸோ ஸ்வீட், நீங்கள் ரொம்ப ஹம்பிள் அண்ட் யூ ஆர் சச் அ வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ் அண்ட் I can understand why you are such a joy to work with for everybody around you. So I'm so happy to have met you through this project. Thank you also to all my other co-stars. You guys have all been, நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து என்னை நம்பியிருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ. அண்ட் பிரபு மாஸ்டர், உங்களை நான் ரொம்ப தொல்லை பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. பட் நீங்கள் அவ்வளோ பொறுமையாக எனக்கு டெய்லி ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு எல்லாமே பொறுமையாக சொல்லி கொடுத்து
எனக்கு வர வரைக்கும் நீங்கள் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து நீங்கள் எனக்கு ஏற்ற மாதிரி கொரியோகிராஃப் பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நீங்கள் இல்லாமல் மை ரோல் இந்த மாதிரி அது வந்திருக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்கள் டீமுக்கும் ரொம்ப தேங்க்யூ. அன்னைக்கு நான் படம் பார்த்தும் போது கூட நம்ம அடிச்சதா இப்படி இவ்வளோ ஃபோர்ஸாக தெரியுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஐ அண்டர்ஸ்டுட் ஆக்சுவலி ஃபைட்டர்ஸ் பண்ணுற ரியாக்ஷன், அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து, அதுவும் நம்ம ரீடேக் கேட்கும் போது அவங்க திரும்ப திரும்ப பேக் ஃப்ளிப் பண்ணுறதுலேருந்து அடி வாங்குறதுலேருந்து எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தே ஹவ் மேட் அஸ் லுக் குட். ஸோ தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்கள் டீம் ரொம்ப பொறுமையாக எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ. Thank you to the rest of the team for making this such a wonderful experience for me. This has been a huge opportunity and people ko romba pudikonu na nambren. And also it has been such a lovely experience working with a production house like this. I know the reputation you guys have and my team is so happy with you, with the way the payments have come and the way schedules have happened and everything. So thank you. Thank you so much. Thank you. உங்க எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நம்புறேன். Thank you. தேங்க்யூ. தவிர்க்க முடியாத இடத்தில் இருப்பதுதான் உண்மையான வெற்றின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 1993 ஆரம்பிச்சு 2000 தமிழில் அர்ஜுன் சார் கூட வானவில் அறிமுகமாகி பல்வேறு படங்கள், ஆக்டர், டிவி ஆங்கர், டப்பிங் ஆர்டிஸ்ட், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று எல்லா மொழிகளிலும் தவிர்க்க முடியாத இடத்தில் இருக்கும் அபிராமி அவர்களை மீட்டுக்கிறேன். அழகான இன்ட்ரடக்ஷனுக்கு நன்றி நிக்கில். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கிறது. போன வருஷத்தில் நிறைய வாட்டி இதே பிரசாத் லாவில் நிறைய படங்களோட ஏதாவது ஒரு விழாக்காக இங்கே வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இந்த வருஷமும் இது ஒரு அற்புதமான தொடக்கம் என்று நான் நினைக்கிறேன். நிறைய பேர்கிட்ட இந்த ஒரு மேடையில் நிற்கும் போது எல்லாருக்கிட்டையும் இதை வாழ்த்து சொல்கிறதுக்கோ இல்லை நன்றி சொல்கிறதுக்கோ இல்லை மகிழ்ச்சி தெரிவிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நானும் இங்கே வந்து நிற்கிறேன். இந்த டீமில் இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஒவ்வொருத்தங்க கூட ஒர்க் பண்ணதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுபாஷ் வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட் மாதிரி எல்லாருடைய பேரை சொல்லிட்டாங்க. அதனால் நான் மறுபடியும் எல்லாருடையது சொல்கிறது இல்லை. பட் குறிப்பிட்டு ஒரு 2-3 பேரை பற்றி சொல்லணும் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் அர்ஜுன் சார், ஸோ ஹாப்பி. 25 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் உங்கள் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்கு 25 வருஷம் ஆச்சு நம்மளை 2 பேரையும் பேராக காசு பண்ணுறதுக்குன்னு எனக்கு புரியல. ஐ ஹோப் டு கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஒர்க் வித் யூ. ஆல்வேஸ் அ ஜாய் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது. ப்ரீத்தி, நீங்கள் சொன்ன அதே எமோஷன்ஸ் தான் எனக்கும் உங்ககிட்ட. நீங்கள் வந்து நம்ம 2 பேரும் ஒரே மாதிரியான லூஸுங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம வேவ் லெங்த் ரொம்ப நல்லா மேட்ச் ஆயிடுச்சு. செட்டில் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா விமென்னை வந்து ஸ்டண்ட்டில் காட்டுறதே ரொம்ப அபூர்வம். அது ரொம்ப ரொம்ப கையில் விரலில் என்ன முடிகிற மாதிரியான அளவு படங்கள்ல தான் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ எங்கள் 2 பேருடையும் பெயின், விக்ட்ரி எல்லாமே ஒரே ஜேர்னி நாங்கள் போயிட்டுருக்கோம். அதனால எங்களுக்கு நல்ல ஒரு சிங்க் ஆயிடுச்சு. யூ ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் கரியர் அஹெட் ஆஃப் யூ. ரொம்ப மெனக்கிட்ட பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. ஏஜிஎஸை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. எல்லாரும் சொல்கிறாங்க காசு கரெக்டாக வந்துடும், எல்லாமே சொல்கிறாங்க. அப்படின்ட்டு வந்து சினிமாக்காரங்களுக்கு காசு வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜிஎஸை பார்த்து எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸஸும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஜோக்ஸ் அபார்ட், நான் நிஜமாலும் நம்புகிறேன் பெண்கள் வந்து தலைமை ஏற்றி நடத்தும் எந்த ஒரு நிர்வாகமும் இட் வில் பி ரொம்ப அருமையாக நடத்துவாங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் பிகாஸ் I'm not taking credit away from Agoram sir and the 3 brothers கிட்டேருந்து credit எடுக்கல. But it is because of the 2 of you ladies. இது இவ்வளோ அழகாக நீங்கள் நடத்துகிறீங்க. ஸோ kudos to you. அது எஸ் டெஃபினெட்லி இதுக்கு கை காட்டணும். தென் பிரபு மாஸ்டர், தேங்க்யூ ஸோ 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 மச். என்னால் நான் வந்து வாழ்க்கையில் ஒருத்தரை கை நீட்டி கூட அடித்ததில்லை. எனக்கும் வயலன்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் என்னை இவ்வளோ வயலண்ட்டாக, இவ்வளோ டெரராக, இவ்வளோ அழகாக நீங்கள் ஸ்க்ரீனில் அப்படியே ஒரு கிளே மாதிரி வடிவமைச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. கதை அவர் தான் எழுதினார், கேரக்டர் அதுக்கு வரேன் நான். இருங்க. ஆனால் அது வந்து கதை பேப்பரில் தான் இருக்கும். நிஜமான ஒரு ஆள்கிட்டேருந்து அந்த வேலை வாங்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல.
ரொம்ப ரொம்ப அழகாக நீங்களும் உங்கள் டீமும் என்கிட்டேருந்து அந்த வேலை வாங்கியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. என்னால் முடியும்னு சினிமாவில் நான் நிறைய ஜான்ரா பண்ணியிருக்கேன். காமெடி, இது ஹாரர், ரொமான்ஸ் எல்லாமே நிறைய பண்ணியிருக்கேன். இது வந்து வாட்டி பண்ணுறேன். என்னால் முடியுமான்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது, ஒரு பதட்டம் இருந்தது. எனக்கு எங்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை நீங்கள் எனக்கே காட்டி தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ வெரி மச். ரவி சார், யோர் மியூசிக் இதில் தெரிச்சிருக்கு. நிஜமாலும் இதில் ஒரு பிளாஸ்ட் வந்து உங்கள் மியூசிக் தான். அமேசிங்காக இருக்குது. எங்களெல்லாம் நாங்கள் ஒரு பஞ்ச் கொடுக்கறதுக்கு ஒரு 10 பஞ்சோட வெயிட் கொடுக்கறது உங்கள் மியூசிக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச். உங்கள் கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் யாராலையுமே வந்து மறக்க முடியாது. அமேசிங்காக இருக்குது. அண்ட் ஃபைனலி இங்கே இருக்கிற யாரையும் நான் மறந்துட்டேன்னு நினச்சிக்காதீங்க. அருண் ப்ரோ மறந்துட்டேன்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் கூட எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. பட் ஐ திங்க் சம் ஆஃப் தெம் ரிக்வயர் லிட்டில் எக்ஸ்ட்ரா டைம், அதனால் அங்கே செலவழிக்கிறேன். ஃபைனலி சுபாஷ், எனக்கு நிஜமாலும் ஒரு தம்பி மாதிரி தான் நீங்கள். எனக்கு உங்கள் மேலே அவ்வளோ ப்ரைடு இருக்குது, அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. உங்களோட இது வெற்றி தான் எனக்கு தெரியும். அதனால் உங்களோட இந்த வெற்றியில் நானும் ஒரு சின்ன பங்காக இருந்தேங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் இவ்வளோ அழகான, இவ்வளோ ஸ்ட்ராங்கான, போல்டான ஒரு கேரக்டர். அதுவும் இதில் நிறைய பேருக்கு தெரியாது. சுபாஷ் எனக்கு பர்சனலாக சொன்ன ஒரு விஷயம், சுபாஷோட அம்மாவுமே ஒரு பிளாக் பெல்ட் கராட்டே ஃபைட்டர். ஸோ என்னோட கேரக்டருக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து அவங்க அம்மா தான் அப்படின்னு சொன்னார். அது எவ்வளோ பெரிய ஆனர். எனக்கு தான் அந்த ஆனர் போய் சேருது. தேங்க்யூ ஸோ மச் சுபாஷ். உங்களோட அம்மாவோட அந்த வேர்ஷனுக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நான் ஹோப் பண்ணுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கு. என் கடைசியாக ஒரு குருநாதருக்கு நான் சொல்லணும். எங்களோட சென்சே இங்கே இருந்தாரு, பிரபு மாஸ்டர். என்னோட சென்சே எனக்கும் பிரீத்திக்கும் கராட்டே கோச்சிங் கொடுத்தாரு, அவர் தான். உங்களோட ட்ரைனிங் இல்லைன்னா நான் இந்த படத்தில் நான் பண்ணதோட 10% கூட பண்ணியிருந்திருக்க முடியாது. தேங்க்யூ சென்சே. ஐ ஆல்சோ வாண்ட் டு டேக் கொஞ்சம் டைம், கொஞ்சம் பேரோட பேர் வந்து குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து இவங்க பேர் வந்து லாஸ்ட் 10 கிரெடிட்ஸில் கடைசியில் தான் வரும். ஆனால் இந்த ஒரு சில நபர்கள் இல்லைன்னா இந்த படம் வந்து நின்றுருக்காது. எனக்கு வந்து ஃபைட்டே தெரியாது, பிரீத்திக்கும் ஃபைட்டே தெரியாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு உமன் கூட ஃபைட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸைட்டடாக, அவ்வளோ என்தூசியாஸ்டிக்காக சுற்றி நின்று மோட்டிவேட் பண்ணி, இன்னும் நல்லா பண்ணுங்க மேடம், இன்னும் நல்லா பஞ்ச் பண்ணுங்க மேடம், பட்டாலும் பரவாயில்ல நீங்கள் அடிங்க மேடம் சொல்லிட்டு எங்களுக்கு ஊக்கம் கொடுத்த ஒவ்வொரு ஃபைட்டருக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ எம் கோயிங் டு ரீட் அவுட் அந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ். கொஞ்சம் அதிகம் பேர் இருக்குது, பட் ஐ ட்ரை டு ஃபினிஷ் இட் குவிக்லி. கார்த்திக், மணிகண்டன், ராஜ்கமல், இசக்கி, தில்லி பாபு, ஷெரீஃப், பிரபாகரன், கோட்டீஸ்வரன், சரவணன், ஆனந்தன், ஜெத்தின், ராஜாராம், எட்வின் ராஜ், செந்தில், ஜெயச்சந்திரன், ஜெஃபின், மூவன், தங்கமுத்து, சரத், சுரேந்தர், வினோத், நரேஷ், மணி, கரண், கார்த்திகேயன், கணேசன், ராஜபாண்டியன், துரைராஜ், ஆனந்தன், சபரீசன், சதீஷ், ஸ்ரீநாத், ஆகாஷ், மௌரீஷ், ராஜேஷ், தங்கபாண்டி, மைக்கேல், லோகேஷ், யுவராஜ், ஃபேரோஸ், விக்கி, விக்னேஷ், விக்னேஸ்வரன், மோதீஷ், ரஃபி, சரவணன், சுபாஷ், சிவசங்கர், மௌலிதரன், கபிலன், ஜெயவேல், சுரேஷ், ராஜேஷ், ராஜேஷ்குமார், ஸ்ரீனிவாசன், ஸ்ரீனி, ரிஷி, முத்துராமலிங்கம், ஏகாம்பரன், வினோத்குமார், குருதாஸ், ரியாசுத்தீன், குமாரவேல், பாலகுரு, சுப்பிரமணி, கிருஷ்ணகுமார், ஷானவாஸ், குணாலன். இத்தனை பேரில் இவங்களோட பேர் வந்து எப்போவுமே ஃபைட்டர்ஸுங்கிற ஒரே ஒரு இதுக்குள்ளால அடக்கி வச்சிருவாங்க. ஆனால் இவங்களில் ஒவ்வொருத்தரும் எத்தனை அடி வாங்கி, எத்தனை வாட்டி பல்ட்டி அடித்து விழுந்து, எத்தனை வாட்டி வந்து கஷ்டப்பட்டு, காலையில் நாங்கள் வரத்துக்கு முன்னாடி வருவாங்க, கடைசியில் நாங்கள் கிளம்புறதுக்கு அப்புறம் தான் அவங்களும் கிளம்புவாங்க. எங்களை பாதுகாத்து அவங்க வாழ்க்கையை, அவங்க உயிரை வந்து டேஞ்சரில் போட்டுட்டு எங்களை பாதுகாத்து இந்த படத்தில் அவ்வளோ டேக் கேர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு நான் எக்காலத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹேவ் ஒர்க் வித் ஆல் ஆஃப் தெம். யாரையும் மறக்கலன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கான எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கிற ஒரு படம்.
சின்ன ஸ்க்ரீனில் பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. இதோட மியூசிக் ஆகட்டும், இதோட ஸ்டண்ட் ஆகட்டும், இதோட கேமரா ஒர்க் ஆகட்டும், எதுவுமே உங்களுக்கு சின்ன ஸ்க்ரீனில் அது கிடைக்காது. ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை நீங்கள் தியேட்டர்லேயே போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான படமாக இருக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக ஏஜிஎஸ் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள். குட் ஈவினிங், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து ஏஜிஎஸோட 20th இயர், 20வது வருஷம். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது நீங்கள் எவ்வளோ ஒரு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி 20 வருஷமாக கொடுத்துட்ருக்கீங்க. அதனால தான் எங்களால் வந்து நிறைய புது முகங்கள், புது வாய்ஸஸை வந்து எடுத்துன்னு வர முடிஞ்சுது. அந்த தைரியத்துக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஸோ பிளாஸ்ட், ஏன் பிளாஸ்ட் அப்படின்னா அந்த கதை ஃபஸ்ட்டு சுபாஷ். எல்லாருமே வந்து அடுத்த ஜென்ரேஷன் எப்படி அப்படி தானே நம்மளாம் யோசிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த ஜென் ஜியோட மூவி ஒரு திங்கிங் இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ ப்ரெஷியஸ்னால், ஒரு ஃபஸ்ட்டு டைம் ஒரு படத்தில் வந்து ஆஸ் அ க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஒரு பொண்ணை எப்படி காமிப்பாங்கன்ற அந்த தோரணை நான் செகண்ட் தாட்டே வைக்கல. ஏன்னா அந்த எதுவுமே நான் தேவையில்லை. பிகாஸ் இது வந்து விமனை க்ளோரிஃபை பண்ணுற ஒரு படம். அதில் வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். சுபாஷ், இது மாதிரி ஐ ஜஸ்ட் லவ் யுவர் போர்ட்ரேயல் ஆஃப் விமன் அண்ட் ஹவ் யூ சீ தெம் அண்ட் ஹவ் யூ ரைட்டில். அது வந்து ஒரு லவ்லியான ஒரு குவாலிட்டி. அதை வந்து என்றைக்குமே நீங்கள் வந்து அப்ஹோல்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படம் வந்து எதை பற்றி பேசுன்னா, ஒரு பெண் குழந்தையை எப்படி வளர்க்குறது. இப்போ வந்து நம்ம சமூகத்தில் வந்து எவ்வளவோ நம்ம பார்க்குறோம், வேறு விமெனுக்கு வந்து சேஃப்டி இல்லை, செக்யூரிட்டி இல்லை. இது மாதிரி ஒரு சமூகத்தில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பாதுகாப்பு அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் தெரிஞ்சுதுன்னா அந்த பொண்ணு எப்படி இருப்பா. அண்ட் அந்த பொண்ணை வந்து ஒரு அப்பா வந்து உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஊருக்கே ஒரு ப்ராப்ளம்னாலும் நீ நிற்கணும்னு சொல்லி வளர்த்தா அந்த சொசைட்டி எப்படி இருக்கும். அதுதான் இந்த படம். அண்ட் அதுக்காக தான் இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்தோம். இதை வந்து பண்ணும்போது யார் அப்பாவாக இருக்கணும் போது அர்ஜுன் சார் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஏன்னா யூஆர் ஃபாதர் ஆஃப் 2 daughters. அண்ட் ஐ ஃபெல்ட் தட் நீங்கள் வந்து இந்த ஒரு மெசேஜை வந்து ஒரு வந்து நின்று பண்ணால் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அண்ட் தேங்க்யூ அர்ஜுன் சார் ஃபார் டேக்கிங் திஸ் அப் அண்ட் கிவிங் ஸ்பேஸ் ஃபார் எவ்ரிபடி எல்ஸ் டு ஆல்சோ ஹேவ் அ ரோல். ஏன்னா இந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து எல்லா கேரக்டர்ஸும் இம்பார்ட்டண்ட்டு, எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. Abhirami ma'am, thank you so much. Abhirami and Preeti ma'am, like really amount of effort that you guys gave. Rehearsals are இருக்கட்டும், ஒரு புது டைரக்டருக்கு வந்து the support of artists and technicians is very very important. ஸோ அந்த விதத்தில் வந்து all of you, ஜான் கொக்கேன் சார், அர்ஜுன் சிதம்பரம், விவேக் பிரசன்னா, திலீபன் சார், பாவன், பாலஹாசன், நிஜமாவே அவர் வந்து உங்கள் ஃபோட்டோவை தான் வச்சு பிச் டெக்லேருந்து சொல்லிட்டு இருந்தாரு. வேறு யாரையுமே அவர் காமிக்கல, அது உண்மைதான். இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ன்றது ரவி பசூர் சார். தேங்க்யூ சார், இட்ஸ் அன் ஆனர். ஏஜிஎஸ் வந்து உங்களை தமிழுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கு எங்களோட ஆனர் இது. ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஃபிலிம், ஆல் யுவர் ஃபிலிம்ஸ். ஸோ இது வந்து ஒரு சோல் நீங்கள் வந்து கொடுத்தது படத்துக்கு. அண்ட் இந்த சவுண்ட் ட்ராக், ட்ரஸ்ட் மீ, இஸ் கோயிங் டு பி எபிக். I'm very excited for everyone to actually see this. DOP Arun, phenomenal work. Art director Veeramani sir, Phoenix sir, நிஜமாவே நீங்கள் இன்னொரு co-director மாதிரி தான் இந்த படத்துக்கு நினைக்கிறேன். சுபாஷ் சொன்ன மாதிரி நீங்கள் 3 பேருமே வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எடிட்டர் பிரதீப், தேங்க்யூ. ஆஸ் யூஷுவல் கிக்-ஆஸ் ட்ரெய்லர் செம்மையாக பண்ணியிருக்கீங்க. ஸோ வெரி ஹாப்பி டு அகெயின் ஒர்க் வித் யூ. அண்ட் மோர் ஓவர் இந்த படத்துக்கு பின்னாடி as நீங்கள் சொன்னீங்க, இந்த ப்ரெஸ் ரிலீஸே கடைசியில் வந்து ஒரு நேம் லிஸ்ட்டாக மாறிடுச்சு. ஒரு படம் பின்னாடி வந்து 1000 பேர் இருக்காங்க. அண்ட் ஐம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி தட் எல்லாருமே அந்த டைம் கொடுத்து அந்த பேரெல்லாம் ரீட் அவுட் பண்ணி அந்த அப்ரிசியேஷன் கொடுத்ததுக்கு. அது ரொம்ப ரொம்ப ரேர். அண்ட் அது ஆனால் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரும்னா, இந்த படம் வந்து ஒரு குரூப் எஃபர்ட், ஒரு டீம் எஃபர்ட், ஒரு புது முகம், ஒரு புது வாய்ஸ் வந்து தமிழ் சினிமாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். அண்ட் என்னோட என்டையர் டீம், ப்ரொடக்ஷன் டீம், வெங்கட் மாணிக்கம் சார், தேங்க்யூ. மாலி சார், த என்டையர் ப்ரொடக்ஷன் டீம், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம், சிவா, பூர்ணி, I'm sure I've left a lot of names. Nikhil, thank you so much. So please வந்து படத்தை தியேட்டரில் பாருங்கள். அண்ட்
ப்ளீஸ் கிவ் அ சப்போர்ட். ஏன்னா நீங்கள் வந்து புது படங்கள் புது முகங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தா எங்களாலையும் வந்து நிறைய நியூ ஃபேஸஸ் எடுத்துகிட்டு வர முடியும். தேங்க்யூ. மீடியாவுக்கு ஒரு சின்னதாக ஒரு குரூப் ஃபோட்டோ. ரவி பசு சார் சென்டர் வாங்க. வெங்கட் மாணிக்கம் மேடம். அப்போலோ ரவி, ராஜபாண்டி மேலே சார். டோட்டலாக போடி. ரமேஷ், அப்போலோ ரவி, நிரஞ்சன், சாய் தினேஷ், அகரம் வெங்கட். ஓகேம்மா வீடியோ. ஓகே, தேங்க்யூ. ஹலோ. 45 வருடங்கள், 160க்கும் மேற்பட்ட படங்கள். லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 1973ல ப்ரூஸ்லியோட என்டர் தி டிராகனை இன்ஸ்பயர் ஆகி கராத்தே மாஸ்டர் ஆகி ரியல் பிளாக் பெல்ட் வாங்கி முதல் முறையாக ஒரு கராத்தே மாஸ்டரா, கராத்தே டீச்சராக இதில் நடிச்சிருக்க உங்கள் ஆக்ஷன் கிங் அவர்களை மேடை கலைக்கும். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும், மேடையில் இருக்கும் என்னுடைய எல்லா கலைஞர்களுக்கும், முதலாளிகளான அர்ச்சனா மேடம் அவர்களுக்கும், ஐஸ்வர்யா அவர்களுக்கும், 20 வருஷத்துக்கு முன்னாடியா நம்ம நடித்தது, 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஹீரோனாக இருந்த என்னுடைய ஹீரோயின் அபிராமிக்கும் அண்ட் பிரீத்தி முகுந்தன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். டு ஸ்டார்ட் வித், வரலாறு காணாத ஒரு வெற்றியை நோக்கி, வெற்றியோடு அச்சீவர்ஸ் லிஸ்ட்லேயே முன்வரிசையில் இருக்கிற என்னுடைய நண்பன், அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, கமிங் டு பிளாஸ்ட் வில் பி ரியலி பிளாஸ்ட். இவங்க சொன்ன மாதிரி நான் இத்தனை படம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ஒரு கராட்டே மாஸ்டரா. அண்ட் I should thank my director first. இதே தான் அவரும் என்கிட்டயும் இதே மாதிரி தான் பண்ணார். கதை சொன்னதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்ச் பண்ணலான்னா, ஏதாவது சேஞ்சஸ் இது இருந்தால் நல்லா இருக்குமான்னு பார்க்கும்போது அவருடைய மூஞ்சி பார்த்தா ஐயோ பாவம், இவருக்கு ஏதாவது கேட்டால் வந்து எழுதிடுவாரோ என்னமோ. இல்லை ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே பண்ணிடலான்னு. ஜோக்கு மாதிரியாக இருந்தாலும் ரொம்ப அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ஒரு டைரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஹி வாஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட். முதல் படத்துக்கு நான் நிறைய ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸ் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் சுபாஷ். ஸோ ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டு. அவருக்கு என்னென்னா, ஏதாவது நம்ம கேள்வி கேட்கும்போது கூட சரி சார் சரி 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 வேண்டாமா சார் அது சரி 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 சார் வேணும் சார்
அப்படின்னு தான் கேட்பாரு. ஸோ எப்படியோ பை த எண்ட் ஆஃப் தி டே அவருக்கு என்ன வேணுமோ அது வந்து அவர் சாதிக்கிறாரு. அண்ட் வி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம். நமக்குள்ள ஏஜ் கேப் நிறைய இருந்தாலும் அஃப்கோர்ஸ் ஐ பிலீவ் இன் கெட்டிங் அப்டேட்டட் எவ்ரிடே. ஸோ நிறைய இந்த டீமில் இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் மீ சுபாஷ். அதுக்கப்புறம் நம்ம நிறுவனம், நம்ம ப்ரொடியூசர்ஸு, அவங்க படங்கள் ஸ்டார்ட் பண்ணி 20 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. ரவி பசூர் சொன்ன மாதிரி அவங்க பக்கா ஒரு ஜூம் போட்டு ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல டைரக்டர் வந்து ஜூம் போட்டு பார்த்துருக்காங்க அவங்களுடைய ஸ்கில்லு. ஆனால் இத்தனை வருஷம் ஆனாலும் எம்எல் ஜூனே போடல இவங்க. இப்போ தான் இந்த படத்தை, இந்த நிறுவனத்தில் ஃபஸ்ட் பிக்சர் நான் பண்ணுறேன். இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். பணம் மட்டும் இல்லை, எல்லா விதத்துலேயும் அவங்களுடைய பேஷன், டெடிக்கேஷன். ஐஸ்வர்யா அவர்கள் முதல் நாளே ஷூட்டிங் வந்தாங்க. அது எப்போ 2 o'clock, மிட்நைட் 2 o'clock. அப்போ தான் அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. இருந்தாலும் ஷூட்டிங் வந்து பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப ஐ வாஸ் லைக் டோட்டலி அமேஸ்டு. ஸோ ஃபென்டாஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இவ்வளோ நாள் நான் ரியலி இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு புரியுது. அண்ட் கமிங் டு அவர் ஆர்டிஸ்ட் அபிராமி, ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது வெறும் தமிழ் மட்டும்தான் பேசுவாங்க. ஐ மீன் மலையாளம் மட்டும்தான் பேசுவாங்க. தமிழ் புரோக்கன் தமிழ். இப்போ பார்த்தா அசத்துறாங்க பாருங்க. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஷி இஸ் லைக் இம்ப்ரூவ்ட் ஸோ மச். அண்ட் ஷி இஸ் அ வெரி குட் சிங்கர். இந்த வர்சட்டாலிட்டி. அண்ட் இந்த படத்தில் ஷி இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். நானே எதிர்பார்க்கல. இவங்க கதை சொல்லும்போது அபிராமியா அப்படியா அப்படின்னு இருந்தது இந்த கேரக்டருக்கு. பட் அந்த இது நீங்கள் படம் பாருங்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் தட். ஷி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். என்ன ஒரு டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க்கு. சூப்பர் அபிராமி. அண்ட் பிரீத்தி இஸ் மை காட். எப்போ நான் பார்த்தாலும் ஷி வில் பி லைக் ஒர்க்கிங். எத்தனை நைட்ஸு எனக்கே பாவமாக இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு 2 மணி வரைக்கும் இருக்கும். அண்ட் ஐ நோ தட் ஷி இஸ் அ வெரி வெரி குட் டான்சர். பட் இப்படி ஃபைட் பண்ணியிருக்காங்கன்னா இட் வாஸ் லைக் என்னடா ஓவர்டேக் பண்ணிடுவாங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தது. பட் பண்ணட்டும். ஏன்னா ஐ ரியலி ஃபெல்ட் வெரி வெரி நைஸ் ஃபார் ஹர் டெடிக்கேஷன். லெக்கெல்லாம் இங்கே போதுங்க. யூ ஷுட் சி த வே த ஸ்டைல் ஆஃப் ஃபைட் ஷி ஹஸ் டன் அண்ட் ஒண்டர்ஃபுல். யூ ஷுட் இன்னும் மேலே மேலே பெரிய ஹீரோயின் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணணும். அதுக்கு இதே கம்பெனி தான் பண்ணுவாங்க, லேடிஸ் எம்பவர்மெண்ட். ஸோ எல்லா அண்ட் மியூசிக் ரவி பஸ்ரூர் வந்து ஐ நோ ஹிம் ஃப்ரம் so many years. He is a wonderful music director, very very dedicated. எப்பவும் அதுதான் சிந்தனை, வேறு எதுவுமே யோசிக்கிறது இல்லை. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் வராது, வேறு ஏதாவது மியூசிக் பற்றி தான் பேசுவார். அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் மேனு. ஸோ அவங்க பண்ண படங்கள் அதெல்லாம் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். அவரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அண்ட் இந்த படத்தில் ஹி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் அருண் மை கேமராமேன் அவர் கூட இஸ் சச் எ ஸ்மால் பாய். அன்னைக்கு யாரோ அவர் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். எத்தனை குழந்தைங்க உங்களுக்குன்னு அவர் கேட்டிருந்தேன். அவங்க எதாவது சொன்னாங்க, அருண் உங்களுக்கு என்ன சார், எனக்கு என்ன கல்யாணமே ஆகலை சார். அவ்வளோ சின்ன பையன். பட் இப்போ ஏஜ் சின்னதாக இருந்தாலும் த கைண்ட் ஆஃப் குவாலிட்டி இஸ் கிவன் ஃபார் த மூவி இஸ் லைக் அமேசிங். எப்போவும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைட் மாஸ்டர் இவங்கெல்லாம் வந்து நான் ரொம்ப வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அபிராமி, அப்புறம் நம்ம பிரீத்தி, இவங்கெல்லாம் சொல்லும்போது ஃபைட்டர்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஐவ் சீன் தீஸ் பாய்ஸ் விழுறது அது எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்கும் அவங்களுக்கு, எவ்வளோ கை உடைச்சிருப்பாங்க. எனக்கே எவ்வளோ இருக்குது, பட் அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். அதே ஒரு ப்ரொஃபஷன் ஐ நோ. ஸோ இவங்களெல்லாம் அப்படி தான் பார்த்துருக்கேன். இவர் கூட காலு கையெல்லாம் பிரச்சனை இருந்தது. படம் பூரா லுங்கியோட ஒர்க் பண்ணார். இன்றைக்கி தான் பேண்ட் போட்டிருக்காரு அவர். ஸோ இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அவர் அதே மாதிரி டைரக்டர் மாதிரி தான்.
இப்போ நமக்கு கொஞ்சம் இந்த ஃபைட்ஸில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால என்ன பிரபு இது கொஞ்சம் இப்படி பண்ணலாமா, நான் இல்லை சார் இது இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேப்பா பண்ணிடலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ பார்க்கும்போது இன்னொரு ஆங்கிளில் எனக்கு தெரியுது. அண்ட் அகெயின் இட்ஸ் கெட்டிங் அப்டேட்டட், கற்றுக்கிறதா எல்லார்கிட்டையும். அண்ட் அவர் ஆர்ட் டைரக்டர் அண்ட் எல்லாம் ஆல் த டெக்னீஷியன்ஸு இந்த படத்தில் மெயின் என்ன இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா எல்லாரும் ஒரு டீம் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இதில் எவ்வளோ டெடிகேட் இருக்கோ அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸு எல்லாம் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட்டு கூட டே அண்ட் நைட் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு அவங்க யாருக்கும் என்ன பிடிக்காது. ஆமாம், வந்து கூப்பிடுவாங்க ஷார்ட் அடினே பொருளை நினையா பண்ணுற போடா தெரிக்க அப்படின்னு சும்மா சொல்கிற, அப்படி மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு போவாங்க. சார் வரமாட்டேன்றார் சார் என்ன, அதுக்குள்ளே போயிடுவேன்னு வச்சிங்களேன். பட் அப்போ கேட்பேன், நிச்சயமாக நீ டைரக்டராக எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேல்ல அப்படின்னு. அண்ட் ஒரு டைரக்டருக்கு வந்து அசோசியேட் டைரக்டர் அப்படிங்கிறது ஒரு பொண்டாட்டி மாதிரி. ஸோ என்னதான் பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம பாஸ்கர், அசோசியேட் டைரக்டர் பாஸ்கர், நிஜமாக ஹி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்டு நிறைய விஷயங்கள் இப்போ டேட் பிரச்சனைகள் அது இருக்கும்போதே இல்லையா டேட் இல்லை நீ என்ன பண்ண சார் எப்படியாவது பண்ணி கொடுங்க. நான் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நான் பேசினதே கிடையாது டேட்ஸ் பற்றி, அவங்களும் என்கிட்ட பேசினது கிடையாது. எல்லாமே ஹீ இஸ் ஹேண்ட்லிங். வெங்கட் கூட என்ன சார் இப்போ சார் டேட்டு அப்படின்னு. ஸோ இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் திஸ் டீம் அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஷுட் ஆல் ரொம்ப பெருசாக இன்னும் நீங்கள் வளரணும்னு அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன். ஆல் தட் இஸ் பெஸ்ட். అండ్ థ్యాంక్ యూ సో మచ్ అర్చన గారు. ఇంకా నెక్స్ట్ సినిమాలు పిలవండి. ఓకే, అండ్ థ్యాంక్ యూ సో మచ్. గాడ్ బ్లెస్ ఎవ్రీవన్. எங்களின் அழைப்பு ஏற்று வந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. விரிவான கேள்வி பதிலுடன் அடுத்த பிரஸ் மீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.